ஓகே. சத்சங்கத்துக்கு முந்தின பக்தி இசை இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்ரீ வைகுண்டத்தில் இருந்து ரக்ஷிதா இணைஞ்சிருக்காங்க. பெற்றோர்கள் ராஜகோபாலன் சார், பிரியா அவங்களோட குழந்தை ஸ்ரீ வைகுண்டத்தில் இருந்து. ரக்ஷிதா சபை உங்களோடது, நீங்கள் பாட ஆரம்பிச்சுக்கோங்க. ரெக்கார்டிங் இனிஷியேட் ஆகிடுச்சு. அதை தொடர்ந்து நம்ம சத்சங்கத்துக்கான நேரம். எஸ் ப்ளீஸ். எஸ். रामचंद्राय जनक राजरा मनोहराय मामका भीष्टराय महितमङ्गलम् रामचंद्राय जनक राजजा मनोहराय मामका भीष्टराय महितमङ्गलम् कोसलेशाय मण्ड आसदास कोसदाय मासवा विनुत सर्वदाय मङ्गलम् कोसलेशाय मण्ड आसदास पोषणाय वासवादि विनुत सर्वदाय मङ्गलम् चारु कुम्भुमोभेद सन्द्रनारि शक्तिकाय आरकरक शोभिताय भूरि मङ्गलम् चारु कुम्भुमोभेद सन्द्रनारि शक्तिकाय आरकरक शोभिताय भूरि मङ्गलम् ललितरत्न कुन्दलाय तुलसीवनमालिकाय जलज सर्गदेवाय दिव्यमङ्गलम् ललितरत्न कुन्दलाय तुलसीवनमालिकाय जलज सर्गदेवाय दिव्यमङ्गलम् पुण्डरीकाक्षाय पूर्णचन्द्रवदनाय अण्डजावागनाय अरुलमङ्गलम् पुण्डरीकाक्षाय पूर्णचन्द्रवदनाय अण्डजावागनाय अरुलमङ्गलम् विमलरूपाय विविधवेदान्तवेद्याय सुजनचित्रकामिताय शुभमङ्गलम् विमलरूपाय विविधवेदान्तवेद्याय सुजनचित्रकामिताय शुभमङ्गलम् रामदासाय मिरुल हृदय कमलवासाय स्वामी भद्रगिरिधराय सर्वमङ्गलम् रामदासाय मिरुल हृदय कमलवासाय स्वामी भद्रगिरिधराय सर्वमङ्गलम् सर्वमङ्गलम्. ஒரு பாட்டு தான் இல்லையா? ரக்ஷிதா, அப்பா அம்மா பேர், நீங்கள் என்ன படிக்கிறீங்க, உங்கள் குருமாருக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுங்க. அவங்க பேரை சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு அது மட்டும் சொல்லிடுறீங்களா? பதிவாக வச்சுக்கிடுவோம். ஆ, ஓகே. ராஜகோபால் சார். அம்மா தான் பாட்டு சொல்லி தராங்க. ஆமாம்ல, நீங்கள் ஸ்ரீ வைகுண்டத்துலேருந்து வந்திருக்கீங்க, பாடுறீங்க இல்லையா? 5th ஸ்டாண்டர்ட் 5ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. ஆமாம். எத்தனை வருஷமா பாட்டு கற்றுக்குறீங்க? தெரியல. சரி, பரவாயில்ல. இன்னும் நல்லா பாடுறீங்க, சூப்பராக இருக்குது, அருமையாக பாடுறீங்க. இன்னும் நிறையா மாதம் ஒரு வாட்டியாவது ஒரு செஷன் நீங்கள் வந்துடுங்க, சரியா? அந்த மாதிரி வந்து நம்மளோட ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ எல்லோரும் உங்களை என்ன வாழ்த்துறாங்க, என்ன பாராட்ட சொல்லுவாங்க, வாழ்த்து சொல்லுவாங்க, கேட்டுக்கலாமா? வேணுகோபாலையா உங்களிலிருந்து ஆரம்பிக்கிறேன். வணக்கம்யா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். அம்மா ரக்ஷிதாம்மா, நல்லா பாடினம்மா. என்ன அற்புதமா நல்லா பாடின. வெரி குட், வெரி குட். உனக்கு வந்து உங்க கள்ளபிரான் இருக்காரு, பெருமாள் கள்ளபிரானும் கைலாசநாதர் ஸ்ரீகுண்டத்தில் இருக்கிறவரு உனக்கு நல்லா அருள் புரிவாரு. என்ன நல்லா படிச்சு நல்லா இது பண்ண, நல்லா உனக்கு கடவுள் கடாட்சி உனக்கு நல்லா இருக்கும். நல்லா வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. நன்றி வேணுகோபாயா. சக்திகுமார் அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம்ண்ணா. ரக்ஷிதாஜி, நல்லா பாடினீங்க. சீதாராமருடைய அருள் கடாட்சம் உங்ககிட்ட எப்பயும் இருக்கும். நல்லா பயிற்சி பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி. நன்றி அண்ணா. சிவா பிரதர் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? வணக்கம் சிவா பிரதர். சிவா சாரா. வேறு ஓகே. ரக்ஷிதா, உங்களில் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்களா? மாமா, சித்தப்பா அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? உள்ள ஜாயின் பண்ணியிருக்காங்களா? அவங்கள கூப்பிட்ருவோமா? யார் இருக்காங்களா? சொல்லலையா யார்ட்டையும்? சரி, பரவாயில்ல. இந்த சிவா பிரதர் வணக்கம். வணக்கம்.
ரச்சிதா நல்லா பாட்டாங்க, சூப்பர். நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்க கேட்கறதுக்கு. தேங்க்யூ. அடிக்கடி வீரா சொன்ன மாதிரி அடிக்கடி வாங்க. உங்களுடைய இந்த பாட்டு பாடி எல்லாரையும் மகிழ்விக்கீங்க. அதே மாதிரி சாமி கும்பிட்டுட்டே இருங்க. நல்லது. தேங்க்யூ. நன்றி தேங்க்யூ. நன்றி சிவா பிரதர், நன்றி, வணக்கம். ரக்ஷிதா நீங்க அண்ணா வணக்கம். நான் அண்ணாவோட ரச்சிதா வாழ்த்துக்கள். பாப்பா ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா பாடுனீங்க. நீங்க வந்து சிவனடியார் மாதிரி இருக்கிறீங்க, ஆனா ராமர் பாட்டு பாடுனீங்க. இதுதான் இப்ப நீங்க பேச போற தலைப்பு. ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா பாடுனீங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய பாட்டு கத்துக்கிட்டு இதே மாதிரி கோர்வையா அழகா பாடுங்க. உங்க குரலும் அழகா இருக்குது, நீங்களும் அழகா இருக்கு. சரிங்களா? சிறப்பா செய்யுங்க. நன்றி அண்ணா. ரக்ஷிதா இணைப்பில் இருங்க, நம்ம சத் சங்கத்தை ஆரம்பிச்சுக்கலாம். சரியா? மியூட் பண்ணிக்கோங்க. நன்றி, மியூட் பண்ணிக்கோங்க. அப்பா அம்மாவுக்கு பெரிய வணக்கங்கள், நன்றிகள் அவங்க 2 பேருக்குமே. சரியா? உங்கள் குருமாருக்கும் சரி. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஓகே, வணக்கம் எல்லோருக்கும். பெரிய வணக்கம். இப்படியான ஒரு ஆக்கம் 233வது ஞாயிற்றுக்கிழமை, தொடர்ந்து 233வது ஞாயிற்றுக்கிழமை, கிட்டத்தட்ட 5 வருடங்கள் கடந்த ஒரு நிகழ்வு இது. நிஜமாவே கடவுள் ஆசீர்வாதம் தான். ஸோ முதல்ல அவனுக்கு அந்த நன்றி, அதுக்காக நன்றி சொல்லிட்டு, அதை தொடர்ந்து இந்த ஆத்மகமலம் அகரவழி குழுவோட தலைவர் ஹரி மணிகண்டன் அண்ணா என்னை ஆன்ம வழியில் முறையாக வழி நடத்தி கொண்டு போயிட்டுருக்க அவருக்கு என்னோட அடுத்த வணக்கங்கள், நன்றிகளை சொல்லிவிட்டு, டாக்டர் மாதேஸ்வரன் அண்ணா, டாக்டர் பிரதீப் சார், அறிவுநிதி அண்ணா, வேணுகோபால் ஐயா, ஜோதிஷரி அம்மா, சக்திகுமார் அண்ணா, சிவா SRR பிரதர், யோகா வெங்கட் ஜி, இன்னும் நிறைய பேர் இந்த ஆக்கத்துக்கு பின்னால் அவங்களோட பங்களிப்பு, அவங்களோட ஆசீர்வாதம், அவங்களோட அட்வைஸு, அவங்களோட அறிவுறுத்தல், இதுபடி தான் முறைப்படி இவ்வளோ காலம் நடந்திருக்குன்னா இது மாதிரி இன்னும் நிறைய பேர் நான் சொல்ல விட்டுருக்கேன். அவங்க எல்லாரும் தான் காரணம். அண்டு குழு ஒருங்கிணைப்பாளர்கள் பூர்ணிமா சிங்கப்பூர்லேருந்து, கற்பகம் சிங்கப்பூர்லேருந்து, கற்பகம் திருச்சியிலேருந்து ஒரு கற்பகம், அஸ்வெல் இந்து திருச்சியிலேருந்து சிஸ்டர் இந்து, அண்டு தம்பி அன்பு தம்பி விஸ்வா சென்னையிலேருந்து வழக்குரைஞர். ஸோ இவங்க எல்லாமே ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து இதை முறையாக வழி நடத்திக்கிட்டு போயிட்டுருக்கறதுனால அவங்களுக்கும் அடுத்த வணக்கங்கள், நன்றிகள். இந்த 233வது வார இந்த வீட்டில் ஒலிக்க சுபிக்ஷம் ஆத்மகமல் அகர ஒளி இணைஞ்சு வழங்குகிற இந்த நிகழ்வே வீட்டில் சுபிக்ஷம் ஒழிக்கணும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் ஒலிக்க சுபிக்ஷம் தான் இது பேரிடப்பட்டது. ஸோ இன்றைக்கி அந்த 233வது வாரத்தில் நான் சிவனாகிறேன். ஏற்கனவே 5 பாகங்கள் நம்மளோட அண்ணா நம்மளுக்கு பகிர்ந்து அளித்ததில் இன்றைக்கி 6வது பாகமாக நான் சிவனாகிறேன். மதங்களை கடந்த மாணிக்க வாசகரை நம்ம எல்லார் வீட்டுக்கும் இன்றைக்கி அழைச்சிட்டு வர இருக்கார். பெரிய அறிமுகம் தேவையில்லை, குழுவில் ஒருத்தர் தான் திரு கு அறிவுநிதி அண்ணா. எல்லாருக்கும் ஒரு பாசமான ஒரு அண்ணா, எங்கள் எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே 20 ஆண்டுகளாக உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற சென்னை வழக்குரைஞராக பணியாற்றிட்டு வரவர் தான். 15 வருஷத்துக்கு மேலே சிவப்பணியில் ஈடுபட்டுட்டு வராங்க. 2 பிரபல புத்தகங்கள், 2 திருமூலர் திருமந்திரம் கையேடு ஒன்று, அதை வந்து ஆங்கிலத்தில் மேடம் ஹானரபிள் தீப்தி அறிவுநிதி சிஸ்டர், அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், அவங்க ஒரு ஆங்கிலத்தில் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அண்ணாவே தமிழில் சிவபுராணம் எளிய தமிழ், அதையுமே மேடம் மறுபடியும் இங்கிலீஷில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியான பல ஆக்கப்பூர்வ பணிகளில் ஈடுபட்டுருக்க பல சமூக நற்பணிகள், அப்புறம் வழக்குரைஞர், அது போக இறைப்பணி, சிவனடி, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். பன்முகம் கொண்ட ரொம்ப பாசத்துக்குரிய எல்லாரையும் ரொம்ப மதிக்கக்கூடிய அண்ணா அறிவுநிதி அண்ணா நம்மளோட இன்றைக்கி அணைஞ்சிருக்காங்க. நான் சிவனாகிறேன்ற அந்த 6வது தலைப்பாக மாணிக்க வாசகரை நம்மளோட நம்ம வீடுகளில் கூட்டிகிட்டு வர்றதுக்காக அணைஞ்சிருக்காரு. அண்ணா சபை உங்களோடது முறையாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் செஷன் எண்டில் இருக்கும், நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் மறுபடியும் சபையில் வந்திருக்கிற எல்லோருக்கும் வணக்கம் சொல்லிட்டு சபை அறிவுநிதி நாட்டை ஒப்படைக்கிறேன். நன்றி. ஓம் நமச்சிவாய. நான் ஆடியபிளாகிறேன்னா கேட்குது எல்லாருக்கும்? ஆமாண்ணா. ஓம் நமச்சிவாய. சிவாய நம்ம அகர ஒளி ஆத்மகமலம் அண்ணன் வந்து ஹரிமணிகண்டன் அண்ணன் இருக்கோம். நம்மளுடைய நண்பர் வீரா அவர்களுக்கும் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இதை தொடர்ந்து இந்த ஒரு பயணம் 233 வாரம் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா அது இறையருள் இல்லாமல் வேற ஒன்றுமே இல்லை.
இதுல வந்து நிறைய பேர்ல பின்னாடி வந்து பின்புலமாகவும் முன்புலமாகவும் செயல்பட்டுருக்காங்க. நம்ம கற்பகம் மேடம், அவங்க பூர்ணிமா, விஸ்வா, ஒரு மாதேஸ்வரன் ஐயா, இப்படி பலர் தொடர்ந்து, வேணுகோபால் மாதிரி ஐயாக்கெல்லாம் தொடர்ந்து இதில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இந்த ஒரு சத்சங்கம் இவ்வளோ சிறப்பாக இத்தனை நான் வாரங்கள் கடந்து வந்துட்டு இருக்குது. ஆச்சரியமா இருக்குது. ஆரம்பிக்கும் போது ஒரு வாரம் போகுமா 4 வாரம் போகுமான்னு யோசிச்ச ஒரு விஷயம். இது இவ்வளோ தூரம் கடந்து வருது. இவ்வளோ சப்போர்ட்ஸு, புது புது பேச்சாளர்கள், புது புது நாங்கள் ஆரம்பிக்கும் போது 4-5 பேர் தொடர்ந்து பேசிட்டே இருப்போம். இப்போ எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே, ஸ்லாட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இதோடைய வளர்ச்சி பெருசாக இருக்கிறதுனால இல்லை ஏதோ ஒரு ஓரத்தில் இவங்க அளவுக்குலாம் கூட இல்லைன்னா கூட ஏதோ ஓரமாக ஒரு அணில் மாதிரி குட்டியாக எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கும் இதை தொடர்பு இருக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. சிவன் எனக்கு கொடுத்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன். நான் இப்போ இன்னைக்கு இது 6வது வாரம் நான் பண்ணுறது சிவனாகி நான் சிவனாகி என்ற தலைப்பில் இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி. ஹரிமணிகண்டனுக்கும் வீரா என்ற மற்ற குழுவினருக்கும். தலைப்பு வந்து மதங்களை கடந்த மாணிக்க வாசகர். நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்பீச் ஒன்று கேட்டேன். ஒரு 3 minute ஸ்பீச் ஒன்று கேட்டேன். இது ஒரு ஸ்பீச். அதில் ஒரு வார்த்தைகள் வரும்பொழுது இந்த மாதிரி வருது, திருவாசகத்தை வந்து ஒரு மதத்துக்காக எழுதப்பட்டதல்ல, அது எல்லா மதங்களையும் பிடிக்கும் அப்படி இப்படின்னா அதில் ஒரு சில விஷயங்கள் வந்தது. அது என்ன வந்து அதில் ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு எனக்கு. ஏன்னா நான் படிச்சிருக்கேன் திருவாசகம். இப்போ இந்த சத்சங்கத்துக்காக ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண முடி படிக்க ஆரம்பிக்கும் பொழுது உண்மையிலேயே திருவாசகத்தை பற்றி பேசுறதுக்கு நமக்கு 100 சத்சங்கம் தேவைப்படும். ஒவ்வொரு பாடல் எடுத்து நம்ம அதை ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஒரே ஒரு வார்த்தைங்க, பஞ்சாட்சர மந்திரம் சொல்லப்படுற நமச்சிவாயன்ற ஒரு வார்த்தையுடைய பிரயோகத்தை இன்னைக்கு தமிழ் தொல்காப்பியங்களையும் தமிழ் இலக்கணங்களையும் அதுக்கு இருக்கிற அந்த அதோடைய அர்த்தத்தை வந்து என்ன அப்படின்றத வந்து நம்ம பிரித்து ஆராய்ச்சி செய்து நம்ம பேசினாலே அதுக்கே நமக்கு 3-4 சத்சங்கம் தேவைப்படும். அந்த அளவுக்கு ரொம்ப டெப்தா ஆனால் ரொம்ப எளிமையா. நீங்க கவனிச்சிங்கன்னா சொல்லுவாங்க, திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு. இப்போ மற்ற தேவாரங்கள், மற்ற திருக்கோவை மற்றெல்லாம் படிக்கும் பொழுது உங்களை வந்து ஆழ்மை அன்பு தட்டி எடுக்குது, ஒரு புரட்சிகரமான கருத்தா இருக்குது, உங்களை ஊக்குவிக்குது அப்படின்ட்டு தான் நம்ம கேட்போம். ஆனா திருவாசகம் மட்டும் எப்போ யாரு சொன்னாலுமே உருகார்ன்ற வார்த்தையை பயன்படுத்தும். அது என்னது உருகார்? எதுக்கு நம்ம உருகி போவோம்? எங்க மெல்ட் ஆகும் நம்ம? அப்போ நீ என்ன தன்மை இருந்தா நீ மெல்ட் ஆவ அப்படின்றது தான் அது திருவாசகம். மாணிக்க வாசகர் வந்து உருகி உருகி ஒரு ஸ்டேஜ்ல வந்து சிவபெருமானே கீழே இறங்கி வந்து மனித உருவே எடுக்காத ஒரு ஆக்கமும் தோற்றமும் அறிவும் இல்லாத ஒரு மாபெரும் பிம்பம் இறங்கி வந்து அவரை மாதிரி ஈக்குவலா ஒரு கலர் காம்பினேஷனை வந்து உட்கார்ந்து நீ சொல்லுப்பான எழுதுறேன்னு சொல்லி தில்லையில் எழுதி கையெழுத்திட்டதாக சொல்லப்படுகிற ஒரு திருவாசகம் அப்படி. ஸோ அந்த ஒரு உருகி போகிற திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சிவனை குறித்து மட்டும் எழுதுகிறாரா, அவர் ஒரு சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் எழுதினாரா அப்படின்னு கேட்டா நம்ம அப்படி சுருக்கிட முடியாது. மாணிக்க வாசகர் மற்றவர்களுக்கு திருமூலர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க சுருக்கலாங்கன்னா ரொம்ப அழுத்தமா சொல்லலாம். திருமூலர் சிவனேன்றி அவர் சொல்லுவாரு, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடிடும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கே யாவரும் இல்லை, புவனம் கடந்தென்று பொன்னொழி பெண்ணும். அந்த வழியே பின்பற்றுறதுதான் நான், இன்க்ளூடிங் மீ. இப்ப எனக்கே ஒரு ஆராய்ச்சிக்குள்ள விஷயம் ஆயிடுச்சு. ஒரு மகாவிஷ்ணு வழிபடுறவங்களையோ இல்ல ஒரு புத்த மதத்தை சார்ந்தவங்களையோ இல்ல ஒரு சமண மதமோ இல்ல ஒரு இஸ்லாமத்தை சார்ந்தவங்களோ இல்ல விவிலியத்தை கொண்ட ஜீசஸை ஃபாலோ பண்றவங்களா நம்ம என்னவா விரோதியா பாக்குறோமா? அவங்களாம் அப்ப அதெல்லாம் கடவுள், நம்ம கடவுள் என்னன்னு ஒரு ஆராய்ச்சி எல்லாம் விற்பட்டோம்னா ரொம்ப சிம்பிள். எல்லாம் ஒரு ஏகன் அநேகன் அப்படின்றாரு மாணிக்கவாசகர். ஏகன் அநேகன். எனக்கு அவர் ஏகன், எனக்கு சிவன். அது உங்களுக்கு மகாவிஷ்ணுவா தோணலாம், அல்லாவா தோணலாம். ஸோ எல்லா விதமான உயிரினங்களுக்கும் உரிமை இருக்குது தனக்கான கடவுளை அதுக்கு தேவையான பிம்பங்கள்ல வழிபடுறதுக்கு. ஒரு காட்டு கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா 2 செங்கல் வச்சு வழிபடுவாங்க. மதுரை சைடில் போனீங்கன்னா மதுரை வீரர் நல்லா மீசியை முறுக்கிட்டு கையோடு வாளோடு இருப்பாரு. இந்த கடலோர பக்கங்கள்லாம் போனீங்கன்னா தேசமா அந்த மாதிரி போய் நாகாத்தம்மான்னு சொல்லி பெண்கள் வழிபாடுல நாகத்தோடு இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து இந்துன்னு சொல்லப்படுற இந்த இனத்துக்குள்ளதான் வராங்க. ஆக்சுவலி இந்துன்றது ஒரு கான்செப்ட். அந்த மதத்தின் அடிப்படையில் தான் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய அந்த டிராவல், இந்த ஓவரால் அவங்களுடைய கான்செப்ட், அவங்களுடைய அறிதல், அவங்களுடைய புரிதல் அப்படின்னா என்னுடைய கற்பனைக்கு எப்படி என் கடவுள் தோன்றுகிறானோ நான் அப்படி வழிபடுறேன். வழிபாடுதான் வித்தியாசப்படுது. அவங்களுடைய ஜியாகிரபிக்கல் கோடு படி அவங்க உணவு முறை இருக்கும், நம்மளுடைய ஜியாகிரபிக்கல் கோடு நம்மளுடைய உணவு முறை இருக்கும். அதுலதான் வித்தியாசமே தவிர வழிபாட்டு முறையிலையோ இல்லை அடைய வேண்டிய பகுதியோ எல்லா ஆறுகளும் எல்லா நதிகளும்
கடக்கிற ஒரே இடம் கடவுள் தான். அந்த கடவுள் தான் நமக்கு உப்பில்லாம இனிப்பாக எப்பவுமே இருக்கக்கூடிய நான் சிவபெருமான் என்று வணங்குற மற்றவர்கள் அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி இதுதான் மாணிக்க வாசகர் இது எப்படி சொல்லியிருக்காரு, என்னென்ன மாதிரியான பதிகங்களை எப்படி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்ம மாணிக்க வாசகர் பத்தி ஒரு சின்ன அறிமுகப்படுத்திப்போம். மாணிக்க வாசகர் வந்து மதுரை அருகில் உள்ள வாதவூர் அப்படின்ற இருந்தது. அப்புறம் வந்து பாண்டிய மன்னன் கிட்ட வந்து அரசர் இருந்தவர். குதிரை வாங்கிறதுக்காக அவர் அனுப்புறாங்க வெளியூருக்கு. அவர் வராரு. அறத்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டம் அறத்தாங்கி பக்கத்துல இருக்கிற ஆவுடையார் என்ற கோயில் அவர் கடக்கும் பொழுது அங்க ஒரு குரு மரத்தினுடைய கீழே இருக்கிற ஒரு சன்னியாசி ஒரு முனிவரை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பிரகாசம் தோணுது. அவர்கிட்ட போய் சேர்றாரு. அங்கு திருவடி தீட்சை பெறாரு. அது சிவனே அவருக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது. அன்னையிலிருந்து தன்னுடைய ஆன்மீக பயணத்தையும் தன்னுடைய இந்த உருகி இருக்கக்கூடிய இந்த திருவாசகத்தையும் அவர் வந்து பாட ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் நிறைய வரலாறு இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாண்டிய மன்னன் அவர் ஏன் குதிரை வாங்கலன்னு திரும்பி அவர் அரெஸ்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் சிவன் வந்து அவருக்கு வந்து நரிகளை பரிகளாக்கி மதுரைக்கு அனுப்புறாரு. ஓடிடுது. திருப்பி ஆற்றுல ஒரு மண்ணில் புதைய வைக்கிறாரு மாணிக்க வாசகரை மன்னன். அதனால ஆற்றை வந்து வெள்ளப்பெருக்கு எடுக்க வைக்கிறாங்க. இப்படி பல வரலாறுகள், இணை வரலாறுகள், துணை வரலாறுகள் நிறையா இருக்குது. ஸோ மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லப்படுற திருவாதூர் அடியார்களுடைய கடவுளையுடைய கருணையை அவர் பாடவே இல்லை. கருணையே கடவுளா பார்க்குற ஒரு வாசகம் தான் இந்த திருவாசகம். தான் வந்து கடவுளை எப்படி பார்க்குறேன். இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு 6 மாசம் ஒரு 7 மாசம் குழந்தை வந்து முதல் ஒரு வாயில ஒரு உச்சரிப்பு வரும். ஏதாவது ஊவான்னு கட்டும். அவனுடைய தாய் வந்து உடல் சிலித்து இந்த கூஸ்பம் சொல்லுவாங்க இல்லையா, மயிர் உச்சரித்து ஆனந்த கடையெல்லாம் பெற்று அந்த குழந்தை பேசுறதை பார்த்து ரொம்ப கொஞ்சுவா. அந்த மாதிரியும் அவர் சிவனை கொஞ்சுறாரு. தன்னுடைய குழந்தை மாதிரியும் கொஞ்சுறாரு. வியக்கத்தக்க பிரமிப்பான பிரம்மாண்டமான இந்த யூனிவர்சல் பிரபஞ்சம் எல்லாத்தையுமே ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியப்புக்குரிய அதிசயத்துக்குரிய அண்ட பிரம்மாண்டமா இருக்கிற சிவனை வந்து அவர் அப்படியே வியந்தும் பாராட்டி வணங்குறார். ஸோ இப்படி ஒரு 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 வயதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்களா, ஒரு சின்ன பிள்ளைத்தனம், அப்புறம் இளைஞர்த்தனம், அப்புறம் ஒரு நடுநிலைமை, அதுக்கப்புறம் ஒரு முதியோர் மெச்சூரிட்டி, ஃபுல் மெச்சூரிட்டி லெவல்ல இப்படி எல்லா விதமான தரப்புலையும் மாணிக்க வாசகரும் திருவாசகம். இந்த திருவாசகம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 51 பதியம் இருக்கு. 658 பாடல்கள், 6, 5, 8, கிட்டத்தட்ட 3327 வரிகள். இதுல ஒரு 2500 வரிகள் வெறும் அவனை புகழ்ந்து போற்றி கசிந்து உள்ளுருகி அப்படி நெகிழ்ந்து பாடுவார். அப்படி ஒரு கருணையோட, அப்படி ஒரு அன்போட அவர் கூட காவல் பண்ணார். மாணிக்க வாசகருடைய இந்த அந்த ஒரு சூட்சம் அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காரு, இந்த திருவாசகத்தை எப்படி எழுதி கொண்டு போனா எப்ப முடியும் அவருக்கு தெரியாது. ஆனா அது எப்ப முடியுதுன்னா அவர் சொன்ன நான் சொன்ன அந்த 658 பாடல்கள் பார்த்தீங்கன்னா முதல் பாடலையே சிவபுராணம் அவருடைய முதல் பாடல். அந்த சிவபுராணத்துல முதல் 18 லைன்ல இந்த எல்லா விஷயமும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுது நெஞ்சில் நீங்கா தாழ் வாழ்க, கோகலியா அந்த குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாய் இந்த அன்னிப்பான் தாழ் வாழ்க. 5 வாழ்கள், 6 வாழ்கள். சோ 6 வாழ்கள் சொல்லுவார். இது வந்து ஒருத்தரை நம்ம துதிக்கிற ஒரு விஷயத்த சொல்லுவார், அவங்களோட பிரம்மாண்டத்தை சொல்லுவார். அப்புறம் வெல்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 வெல்க வரும். நம்ம எதெல்லாம் வெல்லணும், எதெல்லாம் நம்ம கடந்து வெல்லணும். வேகம் கெடுத்தாண்ட வேந்து நடி வெல்கன்வார், பிறப்பறக்கும் பிஞ்சகண்டன் பேய்கழல்கள் வெல்கன்வார், புறத்தார்க்கு செய்யந்தன் பூங்கழல்கள் வெல்க, அப்படி ஒரு 5 வெல்க சொல்லுவார். 6, 5 ஆயிடுச்சுங்களா. உன்னை வென்று உனக்குள்ள அந்த ஆத்மார்த்தமான அந்த ஒரு பக்தி உள்ள வந்து நீ பக்தியில பயணிக்க ஆரம்பிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கை முக்தியை நோக்கி தான் போகுது. இல்ல சாதாரணமா சொல்லணும்னா சொர்க்கத்தை நோக்கி தான் போகுதுன்னு வச்சுங்களேன். அப்படி போகுதுன்னு பொழுது அதை வணங்கி நன்றி சொல்ல வேண்டிய அந்த போட்டின்றது. அதுதான் வந்து ஈசனடி போட்டி, எந்தடி போட்டி, சிவன் சேவடி போட்டி, நேயத்தே நின்ற நிமிழடி போட்டி, மாய பிறப்பதற்கு மண்ணடி போட்டின்னு சொல்லி 8 போட்டி சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் சிவனவன் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இன்னைக்கு இந்த சத்சங்கம் நிகழ்கிறது நான் நம்புற மாதிரி மாணிக்க வாசகர் அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்பி சொன்ன அந்த பாடல் தான் இன்னைக்கு திருவாசகமா பதிஞ்சு இவ்வளோ 1000 வருஷம் கடந்து இன்னைக்கு தேதியிலையும் நாம உருகி தேடி படிச்சு ரசிக்கக்கூடிய விதத்துல இந்த திருவாசகம் அமைஞ்சிருக்கு.
அதுல மாணிக்க வாசகர் மதங்களை கடந்து அப்படின்ற அந்த அந்த பயன்பாடு எங்க வருதுன்றதை பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் இந்த ஒரு இது சம்பந்தமான ஒரு சின்ன முயற்சி தான் இது. எது தவறு இருந்தால் மன்னித்தருளுங்க. இதெல்லாம் சிறப்புக்கு வெளிப்பட்டால் அதை நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திங்கன்னு சொல்லி என்னுடைய இந்த தலைப்பை நோக்கி நான் மூவ் பண்றேன். தொல்லை இரும் பிறவி சூழும் தடை அள்ள நீக்கி ஆனந்தமாக்கியது நெல்லை மருவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தீன் அப்படின்னு சொல்லி திருவாதருடைய மாணிக்கவாசகருடைய புகழை பாடிட்டு இந்த வீடியோ இருப்பான். ஒரு முழு முதற் சிவபெருமான், முழு முதற் கடவுள் சிவபெருமான் பெண் சுமந்த பாகத்தான், மின் சுமந்த புகழுடையான், மதுரையில் மண் சுமந்தான், மன்னன் கை பிறம்படி புன் சுமந்தான். எதற்காக? பண் சுமந்த திருவாரூரடிகளின் பண் சுமந்த பாடலுக்காகன்னு சொல்லி ஒரு சொற்றொடர் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த பாடல் வந்து சிவனே அவருடைய கடவுளே இறங்கி வந்து ரசிச்சு கேட்ட ஒரு பதிகம் தான் இந்த திருவாசக பதிகம். மற்ற ஒரு தேவாரத்துல வர திருஞான சம்பந்த பதிகங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை முறையில் நடக்கிற அந்த எழுதியிருப்பார். இவருடைய விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த சில இடங்கள் மட்டும் ஐ திங்க் இந்த நீச்சல் விண்ணப்பம், அடைக்கல 10 அப்படின்னு ஒரு சில இடங்களை தவிர்த்து முழுக்க இவர் சிவனோடையே டிராவல் பண்ணுவார். தான் சிவனாகி, நான் சிவனாகிறேன் என்றுதான் என்னுடைய தலைப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம சிவனை நோக்கிய பயணம், சிவனாக மாறுதல், இதுதான் நம்மளுடைய கான்செப்ட், இதுதான் என்னுடைய தாட் ப்ராசஸ். இப்போ மாணிக்க வாசகர் தன்னை சிவனாகவே சிவனாகவே மாற்றி கொடுப்பாரு. கருணையே கடவுள்ன்றதை மாற்றி கருணை தான் கடவுள் அப்படின்ற ஒரு கான்செப்டை மாணிக்க திருவாசகர் திரும்ப சொல்லிட்டே வர்றாரு. ஒரு நாடு பிடித்து மதம் பரப்பக்கூடிய ஒரு குழுமம், பிரிட்டிஷ் அரசாங்கம் வச்சுங்க, அவங்க நாடு பிடித்து எல்லா இடத்துக்கும் மதங்களை பரப்பாங்க. அந்த மாதிரி நாடு பிடிக்கப்பட்டு இந்தியாவுக்குள் வந்த ஒரு ஃபாதரியார் சொல்லப்படுது ஜி போப். 1800 ஜி போப் அவர்கள் ஒரு திருவாசகத்தை படிச்சு அதை புரிஞ்சு அதை உருகி அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உலகம் ஃபுல்லா அவர் பரப்பியிருக்கார், ஒரு மதங்களை கடந்து. அப்ப ஜி போப்புக்கு ஒரு இயேசுவை பைபிள்ல பார்த்த ஒரு ஜி போப்புக்கு, ஒரு பைபிள் விவிலியத்துல இயேசுவை வழிபடக்கூடிய ஒரு ஜி போப்பு இங்க திருவாசகத்துல இயேசுவை பார்க்கிறார். திருவாசகத்துல எங்க ஒரு சிவனை பார்க்கிறாரு அப்படின்றத தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு நாட் ஒன்லி நம்ம ஜி போப் மட்டும் இல்ல, உலகத்துல கிட்டத்தட்ட 17 மொழிகள்ல வந்து திருவாசகம் மொழிபெயர்க்கப்படுது. ஒரு மத நூல் இத்தனை அளவுக்கு மொழிபெயர்க்கப்படுது பைபிளை தாண்டி. பைபிளுடைய டிரான்ஸ்லேஷன் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, உலகம் ஃபுல்லா பயிர். ஆனா இந்த மாதிரி ஒரு தென்னிந்தியாவுல தமிழ் மாநிலத்துல தமிழ்நாட்டுல தமிழ்ல உருவாக்கப்பட்ட ஒரு பதிக நூல், ஒரு திருவாசகம், ஒரு ஆன்மீக நூல் வந்து இவ்வளவு மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணது திருவாசகமாக தான் இருக்கும்னு நான் நம்புறாங்க. அந்த வகையில ஜி போப் எங்க வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகிறாரு, எப்படி வந்து இதை பரப்படுறது, இதை வந்து ஏற்றுக்கிட்டார் அவர் எப்படி மனம் உருகி அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு 1870s மணி ஐயருக்குன்னு சொல்லி. அது 1964 திருவண்ணாமலையில இது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில திருவாசகம் முதல் பதிப்பு வெளியிடும் பொழுது அந்த தலைப்பை சொல்லியிருக்காங்க. அதுல வந்து அவர் தான் எழுதின கடிதம், போப் எழுதின கடிதம் தமிழ்நாடு வருது. அதுல ஒரு மேல வந்து ஒரு சொற்றொடர் எழுதுறாரு திருவாசகத்தை. அந்த சொற்றொடர்ல அது எழுதி முடிச்சு அது படிக்கும் பொழுது அவர் கண்கள்ல இருந்து ஒரு ஆழ்ந்த கண்ணீர் அது வந்து மேல பட்டு அது அந்த இங்க் வந்து அந்த மெர்ஜ் ஆகுது. பட் அந்த பேப்பரை கிளிக்காம கண்டினியூவா எழுதிட்டு கீழே குறிப்பு எழுதுறாரு. நான் மேல அந்த திருவாசகம் இப்ப எல்லா லெட்டர்லயுமே நான் ஒரு திருவாசகத்தோட இதை கோட் பண்ணி தான் எழுதுறேன். அப்படி இன்னைக்கு கோட் பண்ண அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு ஒரு ஆழ்ந்த கண்ணீர் கொடுத்துருச்சு. எனக்கு வந்து அது கிழிக்க மனசு வரல, அதனாலதான் மேல வந்து இந்த இங்கு மெர்ஜா இருக்கு, தவறா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பு எழுதுறாரு ஜி போ. இங்க நம்மளுடைய மணி ஐயர் அவர்களுக்கு, மணி சுவாமிநாதன் ஐயர் அவர்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு உலக அளவுல இது புரிதல் படிச்ச அத்தனை பேருக்கும் இவ்வளவு ஒரு உருக்கமும் இவ்வளவு ஒரு நெகிழ்வும் இந்த திருவாசகம் கொடுக்கிறது அப்படின்னா இதை சொல்லப்படுற கருத்துக்களை ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு இல்லாம உலக மக்கள் மொத்த அனைவருக்கும் ஒரு இறைவன் சொல்லப்படுற அந்த இறைவனை நான் எப்படியாவனா நீ கூப்பிட்டுக்கோ, ஆனா இந்த வழியில கூப்பிடுன்னு சொல்றதுதான் திருவாசகம். ஸோ ஏகன் அநேகன்
அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க சிவபுராணம் ஆரம்பிக்கும் பொழுது அதோடைய 5ஆம் வரி அது. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க்கை. ஏகன் தமிழ் பேர் நம்மளுக்கு ஒருவனை குறிக்குது, அநேகன் பலரை குறிக்குது, இறைவன். சரி, இறைவன்ற வார்த்தை என்ன அப்படின்னா தமிழ்ல நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணீங்கன்னா இறைஞ்சுதல், தன் இமை, அப்புறம் நீர் இறைத்தல், அப்புறம் கோல்ல வந்து இறை, இப்படி தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இறைக்கு வந்து இறை என்ற வார்த்தைக்கு அந்த இறை அதோடைய தொடர்ச்சிக்காக ஒரு வார்த்தைக்காக சொல்லப்படுறது. இந்த இறை என்ற வார்த்தையுடைய அர்த்தம் இது நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலும் சரி, லார்ட் அப்படின்னா அது என்ன ரிசர்ச் என்ன அர்த்தம் வருதோ அதே அர்த்தம் தான் இறைக்கும். பட் தமிழ்ல நிறைய கூறு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு மா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம். அந்த மா வந்து நீங்க அன்னையை குடிக்கலாம், மேங்கோ ட்ரீ மா மரத்தை குடிக்கலாம், மாடை குடிக்கலாம், நல்ல ஒரு அரசனை குடிக்கலாம். அந்த ஒரு எழுத்து எந்த சொற்றொடர வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அர்த்தப்படுத்துதல் தான் தமிழுடைய மிகப்பெரிய ஆழம். சோ அதுல இப்ப ஏகன் அநேகன் இறைவன் நெறி வாழ்க்கை, இதுதான் அவருடைய அந்த 5ஆம் வரிய திருவாசகத்துல. இப்ப எடுத்தவனே சொல்லிடுறாரு, ஏகன் என்னை பொறுத்த வரையில் அது என்னுடைய சிவபெருமான். பட் அநேகன் எல்லாருடைய கற்பனைகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் தேவையான மாதிரி அவங்களுக்கு காட்சி தரதோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி முருகனா இருக்கலாம், விநாயகரை கும்பிடுற சக்தி இருக்கலாம், புத்தரா இருக்கலாம், சமணரா இருக்கலாம், அது அல்லாவா இருக்கலாம், ஜீசஸா இருக்கலாம், என்ன நியமிட்டு உலகத்துல இருக்கிற எல்லா விதமான குலதெய்வமா இருக்கலாம், என்னவா வேணா வழிபாடு பண்ணு. ஆனா அவன் இறைவன், அவனுடைய அடிப்பு வாழ்கன்னு தான் சொல்றேன். இந்த ஒரு லைன் உலகத்தை எங்க மாற்றி போனா நீங்க பயன்படுத்தலாம். இங்கதான் வந்து ஜி போப் மாதிரி பல உலக அறிஞர்கள் மயங்கி போன, நிகழ்ந்து போன, உருகி போன இடம் இந்த மாதிரி தான். நீங்க இந்த ஒரு இப்ப நீங்க இந்த ஏகன் அநேகனுக்கு நான் வந்து எப்படி எனக்கு சிவன் சொல்றேன் உங்களுக்கு ஏன் மாறுபடுதுன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். உங்களுக்கு நீர், உங்களுக்கு ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன், கண்ணுக்கு தெரியாத ஒரு வாயு, அது ரெண்டும் சேர்ந்தாதான் நீர் வரும். அந்த நீர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது மேகமா இருக்குது, மேகத்தோட எக்ஸ்ட்ராக்ட் நீர் தான், அது வந்து கிளவுட்ஸ் மேகம் சொல்றாங்க. கடல் அதுவும் நீர் தான், அதுல இருந்து உப்பு கிடைக்கும், அதுல இருந்து மேல போற நீர் சுவையா இருக்கும். கடல்ல இருந்து உருவம் மாற்றப்படும் உப்பு, அதுவும் உப்புன்னு ஒரு பொருள், அதுவும் நீர் தன்மை தான், அதையும் கரெக்டா திருப்பி அது தனியா மாறிடும். இப்படி அது நீச்சு நிறமற்ற எங்கும் பறந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய இறை பிரபஞ்சம் யூனிவர்சல் தான் இந்த கடவுள் இறைவன் சொல்லப்படுது. அதை நான் இங்க எனக்கு ஒருவனா நான் பண்றேன், உங்களுக்கு அது பல விதமா பல இடங்களை காட்சி தருவாங்க அப்படின்றது தான். தென்னாடு அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா தென்னாடுடைய சிவனை போட்டி தென்னாட்டவருக்கும் நிறைவாய் போட்டுன்னு வரணும். ஐ திங்க் போட்டி கீர்த்தியாக நினைக்கிறேன் 164 165 லைன். அதுல வந்து பாத்தீங்கன்னா விருதா போட்டி, குறியை போட்டி, நெறியை போட்டி, தலைவா போட்டி, ஆடக மதுரை அரசியல் போட்டின்னு ஒரு இது எழுதுவார். அதுல 164வது 165 லைன் தான் வந்து தென்னாடுடைய சிவனை போட்டி எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டின்ற. இதோடைய சரியான அர்த்தம் பல காலகட்டங்கள்ல பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு வந்து இப்போ அது ஒரு முழுமை சொல்ற விஷயம் என்ன, அது என்ன சொல்றாரு அப்படின்னா, தென்னாடுடைய எங்களுக்கு நான் அவனை சிவனா பாக்குறேன். தென்னாடுனா நம்ம நினைக்கிற மாதிரி சுருகி நினைக்கிற சதன் இந்தியா இல்ல மதுரையோ தமிழ்நாடோ இல்ல. அவர் சொல்றது வந்து குமரி காண்டம் சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு நேர்ல மொழி இருக்குது. இன்னைக்கு நம்ம சொல்ற மதுரைன்றது வந்து முதல் தமிழ் சங்கம் மாதிரி அங்க நடக்கல, அந்த மதுரை வேற. அது வந்து உங்களுக்கு வந்து மூழ்கி போன குமரி காண்டத்துல இருக்குது. ஸோ அது மிகப்பெரிய நிலப்பரப்பு. இந்த பக்கம் ஆஸ்திரேலியா வரைக்கும், இந்த பக்கம் மடகாஸ்கர், சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் நீண்டிருந்ததா ஒரு ஆராய்ச்சி. இது சம்பந்தமான 1919 மிகப்பெரிய அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இன்னைய வரைக்கும் அது உலகத்தில் அக்செப்ட் பண்ணப்படல. பட் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். இப்போ தரங்கம்பாடி எப்படி நம்ம சீர்காழியில ஒரு நகரம் உள்ள போயிருக்குது, குஜராத் பக்கம் வந்து கிருஷ்ணன் பிறந்த இடம் எப்படி உள்ள போயிருக்குது, கடலுக்குள்ள மொழி இருக்குதோ அந்த மாதிரி மிகப்பெரிய காரணம். அதான் அந்த தென்னாடுன்றது பெரிய விஷயம். சின்ன சுருக்கி சதன் இந்தியா ஆறு தமிழ்நாடு இல்ல சவுத்து தமிழ்நாடுலாம் கிடையாது. தென்னாடுன்றது பெரிய ஒரு காரணம். அதுல நாங்க கடவுளை சிவன் வழிபடுறோம். ஏனையோர் இந்த உலகத்துல மற்றவங்க எல்லாம் எந்நாட்டவர்களும் இறைவா என்று போட்டுக்கிறீங்க. நான் அவரை சிவன்ற பேரை ஐடென்டிஃபிகேஷன் பண்றேன், நீ அவர் அல்லா, ஜீசஸ், பெருமாள், மதுரை வீரன், முருகன், மகாவிஷ்ணு இப்படின்னு உனக்கு தேவையான மாதிரி நீங்க கும்பிடுறீங்க, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்றதுதான் ஒரு. சோ இறைவன் அப்படின்ற அந்த இடத்துல அவர் சொல்றது இறைவா போட்டினா இந்த இடத்துல திரும்பவும் மேல ஒரு டைல் கொடுத்துறாரு, தென்னாடுடைய சிவனை போட்டி, சிவன் அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துறாரு. நான் அறிவுறுதின்ற மாதிரி
சிவன் என்னுடைய சிவன் அவனை அறிமுகப்படுத்துகிறேன், அது என்னுடைய கடவுள். எந்நாட்டிற்கும் இறைவா, தட்ஸ் காமன் வேர்ட், இறைவா தி லார்ட். இறைவன்னா நமக்குள்ளே உள்ளேயும் வெளியும் நிலைத்து கடந்து நீர்த்த மாதிரி அது அப்படியே விரும்பி காலத்தாலும் இடத்தாலும் எதனாலும் கட்டுப்படுத்த முடியாம ரொம்ப பழமையாகவும் ரொம்ப புதுமையாகவும் மாற்றங்கள் தாண்டி மாறாமல் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சக்தி தான் இறை சக்தி. அந்த இறை சக்தி நிலைத்து நிற்குது. அது பழமைக்கு பழமை, ஓல்டுக்கு ஓல்டஸ்ட் ஒன்று, புதியனுக்கு புதிய. இன்னைக்கு நான் இருக்கிறேன், அறிவிதி பேசுறேன் சிவனை பத்தி. இன்னைக்கு நம்ம இங்க கூடியிருக்கிற 20-25 பேர் டிஸ்கஸ் பண்றோம் சிவனை பத்தி. நாளைக்கு நமக்கு அப்புறமும் இதே மாதிரி பேசுவாங்க. புதியனுக்கு புதிய. அன்னைக்கு ஒரு பொருளோடு எடுத்து திருவாசகத்தையோ சிவனையோ இல்ல கடவுளை பற்றியோ பேச்சு நடந்துட்டே இருக்கும். ஸோ இது முன்னாடி இருந்துச்சு, இப்போ நம்ம கூட நிலைத்து கடந்து வருது, நமக்கு அப்புறம் இருந்துட்டே இருக்கு. அதுக்கு ஆக்கம் கிடையாது, அதுக்கு ஒன்றும் ஒரு அழிவு கிடையாது, அதுக்கு ஒரு நேற்று இன்று நாளென்று எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது. இன்னும் அழகா சொல்லணும், மாணிக்கவாசகர் சொல்றாரு ரொம்ப அழகா. அது நம்ம தேவையற்றவன், அவனுக்கு எதுவுமே தேவையில்லை, ஆனா எல்லா பொருளுக்கும் அவன் தேவை. கோயிங் டு டாக் அபவுட் சயின்ஸா பேசினா கூட காஸ்மிக் துகள்கள் சொல்ல போற கடவுளின் துகள்கள் மாதிரி தான் அது. பார்ட்டிகல்ஸ், காஸ்மிக் ஒரு பார்ட்டிகல்ஸ். அது நம்ம யாரும் டிஎன்ஏ கூறுகள், உயிர் சம்பந்தப்பட்ட கூறுகள்லாம் டிஎன்ஏல வருது. காஸ்மிக் துகள்கள், காஸ்மியோட கூறு தான் ஒரு பீரோ, ஒரு சேர், இந்த கம்ப்யூட்டரு, இந்த டேபிள், இந்த கிளாத் எல்லாமே காஸ்மிக் கூட. இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, ஆனா இது ஒன்று கூடி ஒரு ஷேப், உருவ வழிபாடுன்னு ஒரு கான்செப்ட் வருது இல்லைங்களா, அது இதுதான். மாணிக்கவாசகர் தான் அது உருவப்படுத்துறாரு. ஒரு உருவ வழிபாடு நம்மளை எல்லாத்தையும் சேர்த்து அணைக்கும் பொழுதுதான் இந்த இடத்துல காஸ்மிக் எனர்ஜி சக்திகள்லாம் இருக்குது, எல்லா இடத்துலையும். ஏன் கோயிலுக்கு போறோம்? அந்த காஸ்மிக் எனர்ஜி ஒவ்வொரு இடத்துல அவங்க ஒரு தீபாரத்தனை காட்டுறதுனாலையும், அந்த இடத்துல ஒரு அந்த வாயு சூடுபடுத்துறதுனாலையும் அது வெளியேறுது. அது வெளியேறும் பொழுது, சின்ன வாயுவிலே வெளியேறும் பொழுது, நீங்க நேர் நின்று ஒரு வணங்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த காஸ்மிக் எனர்ஜி பாஸ் பண்ணி வெளியே போயிட்டு வந்துச்சுன்னா நீங்க சொல்லுவீங்க, அப்பா கோயில் போயிட்டு வந்தா மனசு நிம்மதியாயிடுச்சு, கோயில் போயிட்டு வந்தா இந்த வேலை முடிஞ்சிடுச்சு. அந்த வேலை கோயிலெல்லாம் முடியாது. அந்த காஸ்மிக் எனர்ஜி உங்ககிட்ட உள்ள வர்றதுனால நீங்க சரியான முடிவுகளை எடுத்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. ஸோ இந்த காஸ்மிக் துகள்கள் இறைவனை எப்படி இந்த உலகத்துல ஃபுல்லா ஒரு கண்ணுக்கு தெரியாம இருக்குதோ, அதை வடிவமைச்சு நான் அதை சிவன் கும்பிடுறேன். சில பேர் மகாவிஷ்ணு கும்பிடுவாங்க, ஸ்ரீரங்கநாதன் சொல்றாங்க. சில பேர் புத்த வடிவமைச்சு புத்தன் கும்பிடுறாங்க. ஸோ இந்த ஒரு அக்செப்டன்ஸ், அந்த நான் என்ன மற்ற கூட எல்லாரும் சம்மந்தமே இல்லைன்னு நம்ம சொல்லாம அந்த அக்செப்டன்ஸை தான் மாணிக்கவாசகர் சொல்றாரு. எந்த மதங்கள்ன்ற வார்த்தை இப்பதான் வந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷம் மதங்கள்ன்ற வார்த்தை கிடையாது, 2000 வருஷம் மதங்கள் வார்த்தைகளே கிடையாது. ஆனா மாணிக்கவாசகர் இந்த மதங்களை கடந்து இன்னைக்கு நான் டைட்டில் கொடுத்துருக்கோம், நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா அது அர்த்தம் அப்படி இல்லை. அவரு சொல்லும் பொழுது, மாணிக்கவாசகர் திருவாசகம் எழுதும் பொழுது, எந்த தரப்புல உலகில எந்த மக்களாலும் எங்கேயாலும் வணங்கக்கூடிய அந்த இறைவனை இப்படி வணங்கணும், இப்படி துதிக்கணும், இப்படி தொழுது அவங்ககிட்ட நீங்க ப்ரே பண்ணணும், அவன் இப்படி செய்யக்கூடிய தகுதி உடையவன்றதை சொல்றாரு. அவங்க ஐடென்டிபிகேஷனுக்காக திருநூறு பூசிக்கிட்டு சிவன் சொல்லி சொல்றாரு. ஸோ தென்னாருடைய சிவனை போட்டி ஏனையோர் மற்ற உலகத்தார் நாட்டவர் எல்லாரும் நீ கும்புற நீ இறைவன் சொல்ற, நான் அவரை சிவன் சொல்றேன், எல்லாம் ஒன்றுதான் அப்படின்றதான் மாணிக்கவாசகர் ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கதா. இதே நீங்க சிவபுராணத்துல 13வது வரி, நான் சிவபுராணம் தாண்டி ஒன்றும் போகவே இல்லை. 651 பதிகம், 3327 அடிகள் இருக்குது. நம்ம ஒண்ணு இப்பதான் 5வது அடி வந்திருக்கு, இப்ப 13வது அடி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, அன்பினால் நிலைத்து நிற்கக்கூடிய தூயனுடைய திருவடி போற்றி. இந்த வார்த்தைய நீங்க ஜீசஸ் முன்னாடி பைபிள் வச்சு சொல்லலாம், ஒரு சர்ச்ல வச்சு பேசலாம், இல்ல ஒரு மாஸ்க்ல பண்ணிட்டு இஸ்லாத்துல சொல்லலாம். நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, தூயமான நிலைத்து நிற்கின்ற, அன்பினால் நிலைத்து நிற்கின்ற உன்னுடைய திருவடி போட்டின்ற இந்த ஒரு வார்த்தையில எங்கேயுமே எந்த கலரும் இருக்காது, எந்த உருவ அமைப்பும் இருக்காது. இது முழுக்க முழுக்க அந்த ஒரு வார்த்தை எங்க வேணா பயன்படுத்தலாம். எந்த மதத்துக்கு, எந்த இனத்துக்கு, எந்த குழுவிற்கு, எந்த சமூகத்திற்கு வேணா இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அப்படி மிக்கதியாக இப்போ நீங்க வைரமுத்து சமயத்தோடு பார்த்து இருப்பார், அன்பென்று மலையிலே அகிலங்கள் நனையவே அருள் ரூபன் தோன்றினானேன்னு சொல்லி ஒரு பாடல் வைரமுத்து எழுதியிருப்பார் ஒரு படத்துல.
விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமோ அப்படின்னு. விண்மீன்கள் இருக்கிற சூரியன் தோன்றாது. சூரியன் அப்படி வெளிச்சமா தோன்றிடுச்சுன்னா விண்மீன்கள் மறைஞ்சிடும் அப்படின்னு ஒரு புகழ்ந்து பிரகாசத்தை பற்றி எதிர்ப்பாரு. இந்த பிரகாசம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது, அவர் எழுதின அந்த பாடல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது, மாணிக்கவாசகர். நான் அந்த இடம் வரும்போது உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். வந்து செக்கர் செவ்வான மேன்வார் இந்த மாணிக்கவாசகர். இப்படி இந்த மாணிக்கவாசகருடைய திருவாசகத்துல இன்ஃபுளுன்ஸ் ஆனவங்க, விமர்ப்பனை ஏற்றி இருக்கவங்க, அவங்களுடைய கவிதைகளாலும் சொற்பொழிவுகளும் அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறையிலுமே அதை பயன்படுத்துறாங்க, வெளிப்படுத்துறாங்க. இந்த வார்த்தை தான், வார்த்தையோட ஜாலம் கொஞ்சம் முன்ன பின்ன மானியத்தை நம்ம கொடுக்குற மாதிரி அங்கங்க சேர்த்துக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே திருவாசகத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி மாணிக்கவாசகரால் எழுதப்பட்டிருக்குது. அது இத்தனை ஆண்டு காலமாகவும் தொடர்ந்து வருது. இத்தனை மதங்கள் புதுசா வந்திருந்தாலும் இதோடைய அந்த தாக்கமும் இதோடைய அந்த வெளிச்சம். பட் இது வந்து இன்னைக்கு இருக்கிற மக்களும் இன்னைக்கு இருக்கிற புது மதத்துக்குமே இந்த வார்த்தை பயன்படும். இங்க கடவுளை குறிப்பிடவே இல்லை. அவர் கடவுள் ஒரு வார்த்தை இந்த இடத்துல குறிப்பிட, நேயத்தே நின்ற நிமலன் அடி போட்டின்ற அன்பினால் உருவாக்குற திருவடியே வணங்குன்னு சொல்றாரு. இது வந்து ஒரு ஸ்பெசிபிகேஷன் கிடையாது. இந்த கடவுள் சொல்லவே இல்லை. 41வது வரி, ஆக்கம் அளவெழுதி இல்லார் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அருள் தருவாய். அடுத்த வார்த்தை பாருங்க, போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில். இந்த இடத்துலதான் ஜி போப் வந்து எனக்கு தெரிஞ்சு நிலைச்சு போயிருப்பார். இந்த இடத்துல தான் அவர் ரொம்ப உடஞ்சி போய் உருகி போயிருப்பார். இந்த ஒரு வார்த்தை தான் அவர், போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில். நான் உன்னை பத்தி பாடுறேன், உன்னை பத்தி பேசுறேன், இவ்வளவு பேர் கேட்கிறோம், அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. என்ன எங்களை இதுக்குள்ள செலுத்து, உனக்குள்ள தேடி வரக்கூடிய அந்த பண்பனை, அந்த ஒரு அறிவை, அந்த ஒரு ஞானத்தை எங்களுக்கு கூடு. உனக்குள்ள உன்னை நோக்கி வரக்கூடிய, உனக்கு தொழுது செய்யக்கூடிய, உனக்கு அடி தொழுது செய்யக்கூடிய, உன்னை தொடர்ந்து வரக்கூடிய அப்படின்ற ஒரு இதுக்குள்ள என்ன சேர்க்கறதுக்கு அவர் ஆக்கம் அளவு ஆக்குவாய் காப்பாய். ஒரு விஷயம் உருவாகுது, ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய். எந்த ஒரு அடிக்கடி பேசப்படுற ஒரு விஷயம் ஆக்குவாய் அழிப்பாய். இந்த 4வது வார்த்தை யாருமே கவனிக்கவே இல்லை. ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய். சோ நம்ம பிறக்கிறோம், சர்வேல் பண்றோம், இறக்குறோம். 4வது விஷயம் இருக்குது, அருள் தருவாய். அந்த அருள் தருவாய் என்பதுதான் முக்தி. இந்த அருள்கள் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான் முக்தி. இங்க ஆக்கம் இருக்குது, காப்பாய் சர்வே. நம்மளுக்கு சந்தோஷமா இந்த உலக வாழ்க்கையில இந்த லௌகிக வாழ்க்கை வாழ்றதுக்கான காக்குற, எனக்கான காலகட்டம் முடிஞ்ச உடனே நான் அழிப்பாய். 3 முடிஞ்சால் தானே. அப்ப 4வது ஒரு வார்த்தை வருது, கவனிச்சீங்களா நீங்க? அருள்வாய். ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்வாய் வருது. அந்த அருள்வாய் தான் உங்களுக்கு முக்தின்னு சொல்லப்படுற விஷயம், சொர்க்கம் சொல்லப்படுற விஷயம், மறுபிறப்பு இல்லைன்னு சொல்லப்படுற விஷயம். நம்மளுடைய இந்த கர்மாக்கள் எல்லாம் கழிஞ்சு நம்ம எல்லா விஷயத்துக்கும் ஒரு ரியாக்ஷன், எல்லா ஒரு செயலுக்கும் ஒரு எதிர் செயல் கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு செயல்படுற எந்த விஷயமும் அதுக்கு உடனே பதிலோ இல்ல அடுத்த வாரமோ இல்ல அடுத்த வருஷமோ இல்ல 50 வருஷம் பொறுத்தோ அதுக்கான கண்டிப்பாக பதில் இருக்கு. அப்போ இந்த கர்மாக்களை ஒழிக்கிறதுக்கு திருவாசகம் மாதிரியான இந்த ஒரு தெய்வ நூலை நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறதுனால நம்மளுக்குள்ள ஏற்படுற அந்த அஞ்ஞானம் இருளை நீக்கி இந்த ஞானத்தை நம்ம கொடுக்கிற அறிவை கொடுக்கக்கூடிய அந்த தன்மை, அதுதான் அந்த அருள்வாய். நீ அருள்தி, அப்புறம் தான் பாருங்க வார்த்தை வருது, போக்குவாய். எனக்கு எல்லா விதமான பிளெஸிங் கொடுத்துட்டு அதுல விட்டுறாத, அதோட விட்டுறாத. போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில். என்ன உன்னோடு பயணிக்கக்கூடிய, உன்னையே நினைத்திருக்கக்கூடிய, உன்னை என்றும் மறக்காத அந்த ஒரு நிலையனுக்கு இந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி வரிகள்ல தான் ஜீவ் போப் மாதிரி பல நாட்டு பல மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகுறாங்க. அதைதான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதைதான் அவங்க இது மேல தாக்கம் ஏற்பட்டு இதை மொழிபெயர்ப்பு செய்தோ இதை தொடர்ந்து அவங்க பயன்படுத்துறதோ. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 1964ல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில திருவாசகம் அதோடைய முதல் பதிப்பு அதோடைய இது வெளியிடுறாங்க. நிறைய டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி அந்த அதாவது சந்தி பிரித்தல்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் திருவாசகம் படிச்சோம்னா சில நேரத்தில் புரியாது, அது வார்த்தை புரியாது. அது சந்தி பிரிச்சு கொஞ்சம் எளிமைப்படுத்தினா எல்லாருக்கும் சீக்கிரம் மக்களுக்கு சேரும்ன்றதுனால
அந்த மாதிரி முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சியில கந்தசாமின்னு சொல்லிட்டு பெரிய பேராசிரியர் கந்தசாமி தான் வந்து அந்த பதிப்புரை எழுதுறாரு. அவரு ஒரு சம்பவத்தை, அவர் அனுபவத்தை சொல்றாரு. அவர் அனுபவத்தையே அந்த காலகட்டத்துல அந்த டைம்ல வந்து ஒரு பேராசிரியர் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். அவர் வந்து அவர் பேரை அவர் குறிப்பிட்டு சொல்ல, எதனால சொல்லணும்னு எனக்கு தெரியல. அவர் சொல்ல, அவர் வந்து தமிழ் 5ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு. பட் அவர் லத்தீன், பிரெஞ்சு, ஆங்கிலத்துல புலமை வாழ்ந்த ஒரு பெரிய பேராசிரியர். அவர்கிட்ட கந்தசாமி வந்து லத்தீன் மொழி கத்துக்கிறதுக்காக மாலை நேரங்களுக்கு அவர் சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு டயர்டா அவர் வந்து ஏதோ போட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு அந்த பேராசிரியர் சொல்றாரு, a broken and contrite oh God will not despise அப்படின்ற மாதிரி ஒரு வாசகம் சொல்றாரு. அது வந்து பாசனம் 51:17. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா, உடைந்து நொறுங்கிய இதயத்தை கடவுள் வெறுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 51:17 அப்படின்னு ஒரு வசனம் வந்து பைபிள் இருக்கு. அதை சொல்லிக்கிட்டே அவர் உட்காந்துட்டு, பாத்தியாப்பா இந்த மாதிரி எதை நோக்கி பேசினாலும் எதை விஷயம்னாலும் பைபிள் இந்த மாதிரி வாசகங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது நம்ம தமிழ்ல இது மாதிரி இருக்குதாப்பா, இந்த மாதிரிலாம் தேவையானது நமக்கு கிடைக்குமா, என்ன தேவையோ அது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு. அப்ப கந்தசாமி அவர்கள் என்ன சொல்றாங்க இந்த இடத்துல, டக்குன்னு சொல்றாரு, ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிள்ளைக்கே குலைந்து வேசரணவே விடுதி கண்டாய். நான் வந்து உன்னை திட்டிருக்கேன், வாழ்த்திருக்கேன், புகழ்ந்து பேசிருக்கேன். இப்படி நிலை இல்லாமல் இருப்பதனால என்ன நீ கைவிட்டுடுவாயா அப்படின்னு இருக்குதுங்க ஐயா. அது பேர் வாசகம். அது வந்து திருவாசகம். அது திருவாசகத்துல அது மாதிரி இருக்குது. இது மாதிரி நிறைய சொற்றொடர்னு சொல்லும் பொழுது அந்த பேராசிரியர், கிறிஸ்துவ பேராசிரியர் சொல்றாரு, சரி இப்ப இனிமே நான் இந்த வயசுக்கு அப்புறம் நான் திருவாசகம் படிக்க முடியாது, நீ டெய்லி வரும்போது எனக்கு ஒரு திருவாசகம் பாடலை எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி 2 பேர் லத்தீன்ல இவருக்கு சொல்லி சொல்றாரு. அவர் வந்து திருவாசகம். இப்படி நாட்கள் கடந்து போது ஒரு நாள் அந்த பேராசிரியர் சொல்றாரு, இன்னைக்கு எனக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லை, நீ இப்ப இந்த விசாரணை எல்லாம் பண்ணிக்காத, எனக்கு என்ன ஆச்சு கேட்காத, நல்லதா கரெக்டா எனக்கு ஒரு திருவாசகத்துல ஒரு பாடலை சொல்லு அப்படின்றாரு. அப்போ ஐயா கந்தசாமி ஐயா வந்து என்ன சொல்றாரு, பேராசிரியர் கந்தசாமி வந்து அடைக்கல 10 திருவாசகத்துல அடைக்கல 10 அப்படின்ற ஒரு பதிகத்துல 24வது பாடலை பாடுறாரு. மாவடு வகிர் அன்னக்கண்ணி பங்கா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. நீ மலரடிக்கே கூவிடுவாய், நீ மலரடிக்கே கூவிடுவாய். மாவடு அப்படின்னா என்னன்னா, அதை ரொம்ப அழகுபடுத்துறாங்க. அது பிளந்த மாவடு கண்ணை போல உள்ள பார்வதியினுடைய மணாலனே கணவனே அப்படின்னு, பார்வதியுடைய அந்த கணவரே, என்னை வந்து நீ வந்து மலரடிக்கு கூப்பிடாம கும்பிக்கு இடுவாயோ, கும்பினா நரகம், நரகத்துல விட்டுடுவாயோ அப்படின்ற அந்த அடுத்த வார்த்தையும் அதுக்கு அடுத்த ஒரு சொற்றொடர் வரும். அது பாயிடை ஆகு குழல் மாறே அப்படின்னு. பாயிடை ஆகுக்குன்னா இந்த நூல் திரிப்பாங்க பாத்தீங்களா, கிடைவாங்க நூல், இந்த கரியில வச்சு இப்படி நடுவில் ஒரு கட்டை இருக்கும், இப்படி விட்டுவாங்க. அந்த 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 கட்டை, அந்த குழல் வர அந்த கட்டை மாதிரி நான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லது கெட்டதுன்னு இப்படி நிலை இல்லாம நான் இப்படி அப்படியே மனம் அலைப்பாங்கிட்டே இருக்குது. இதனால நீ விட்டுடியா, என்னைக்காவது என்னை விட்டுடாத தயவு செய்து. இந்த மாதிரி ஒரு நல்ல லௌகிக வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம நிறைய போராட்டம் இருக்கோம். நம்ம சரியா சம்பாதிக்கிறோமா, நம்ம சரியா வாழ்றோமா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்களையே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, என்னை விட்டுடுயா நீனே அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது கடைசி அந்த முடியறாரு. உடையாய் அடியேன் முன் அடைக்கலமே முடிக்கும் பொழுது அந்த பேராசிரியர், கிறிஸ்தவ பேராசிரியர் இந்த ஒரு வார்த்தை மட்டும் அவர் கேட்கிறார். வந்து ஒரு வார்த்தை மட்டும், இந்த மலரடியான் உன் அடைக்கலமே உன் திருவடிக்கே அப்படின்ற வார்த்தையை மட்டும் பெருசா எழுதி வச்சுட்டு புறப்படுங்க, இதுக்குமே நீங்க வர வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் அந்த பேராசிரியர் இறந்ததாக அவர் எழுதியிருக்கிறார். ஸோ ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், விவேகத்தை பைபிளை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறவரு தன்னுடைய கடைசி காலகட்டங்கள்ல திருவாசகத்தை பற்றியான கேள்வி ஞானத்திலாலேயே அதனுடைய இன்ஃபுளுன்ஸ், அதோடைய அந்த தாக்கம் வந்து அவர் ஏற்பட்டு கடைசி அவர் இறக்கிற தருவாய், தான் இறப்பார் கணிச்சு அவர் தருவாயில அவர் எழுதுறாரு, உன் மலரடிக்கே உன் அடைக்கலமே அப்படின்னு எழுதி அந்த வார்த்தையை வாங்குற. திருவாசலுக்கு அந்த வார்த்தை, உன் பொற்பாதங்கள்ல நான் வந்து அடைக்கலம் ஆகணும், என்னை விட்டுடாத, கை விட்டுடாத அப்படின்ற அந்த ஒரு சென்டென்ஸை எழுதி, திருவாசக சொற்றொடை எழுதி
தன் முன்னாடி வச்சுக்கிட்டு அவர் இறந்து போறதா அவர் சொல்லியிருக்காரு அந்த புத்தகத்துல. ஸோ இந்த அளவுக்கு மதங்களை எல்லாம் கடந்து எல்லா மனிதர்களாலும் போற்றப்படக்கூடிய புகழப்படக்கூடிய மாணிக்கவாசகர் என்ற திருவாசகம் நம்மளை வந்து எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வழிநடத்தி கொண்டு போகுதுன்றது தான் இந்த தலைப்பை நம்ம எடுத்து பேசுறோம். இன்னும் இதை ரொம்ப ஆழமா அடுத்து சொல்லணும்னா, நான் கோயில் திருப்பதிகம் 7வது பாடல், கோயில் திருப்பதிகம் 7வது பாடல். இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிற் போன்றுங்க. இன்று இருள், இன்னைக்கு இருக்கிற இந்த இருள் என்ற அஞ்ஞானத்தை வந்து அகற்றி உள்ளத்துல உதிக்கின்ற சூரியன் போல ஒரு நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன். நின்று நிலையா இருக்கிற உன்னை நான் நினைக்காமையே, அதாவது நான் அதை வந்து உள்ளார அதை ஜஸ்ட் அப்படி நினைச்சு அதை திங்க் பண்ணாமையே உன்னுடைய நினைவு எனக்கு வர மாதிரியான, உன்னுடைய எண்ணங்கள் எனக்கு தோன்ற மாதிரியான, நம்ம அறியாம சொல்லுவோம் ஓம் நம சிவாயனமோ, ஓம் நமோ நாராயணமோ, முருகா வேலவா அப்படின்னுவோம். இந்த வார்த்தைகள்லாம் நீங்க வந்து இன்டென்ஷனா சொல்றீங்க கிடையாது. நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த வார்த்தைகள் எல்லாமே ஓ ஜீசஸ் வாட் எவர் இட் இஸ் என்னவா சொல்லுவானுங்கோ, நம்மள அறியாம இந்த நின்ற நினைப்பு நின்ற நின் தன்மை நிலைத்திருக்கிற உன்னை நான் நினைப்பற, நான் அதை யோசிக்காம ஆழ்ந்து யோசிக்காமையே நினைக்கிறேன் அப்படின்னு இந்த பாடல். அந்த பாடலுடைய கடைசியா ஒரு சொல்றார், நான் சொன்ன முன்னே சொன்ன மாதிரி, ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றும் இல்லை. இங்க எந்த பொருளுமே உனக்கு தேவையில்லை, உனக்கு நீ எதுவுமே தேவையற்றவன் நீ, ஆனா எல்லா பொருளுக்கும் நீ தேவை. ஸோ பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமை, எந்த மாற்றம் இல்லாம பல மாற்றங்களை கடந்து நிலைத்து நிற்கிற இந்த கடவுள் என்ன வந்து வழிநடத்தணும் அப்படின்றதான் மாணிக்கவாசகர். இத நீங்க மேல கீழே இந்த ஹெட்டிங், இந்த கோயில் திருப்பதிகம் 7ன்றதை எடுத்துட்டு கீழே இருக்கிற சென்டென்ஸ் எடுத்துட்டு நீங்க அப்படியே இதை காப்பி பேஸ்ட் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லா நீங்க கூகுள்ல டைப் பண்ணி போடுங்க. உலகத்துக்கு எல்லா கடவுளுக்கும் இதுதான் சூட்சம், இதுதான். இப்படிதான் எல்லாரும் எல்லா கடவுளும் சொல்றாங்க. நான் எப்படி சிவா சிவான்னு சொல்றனோ, எப்படி ஐயா அவங்க நம்ம வீரா முருகா முருகான்னு சொல்றாரோ, அந்த மாதிரி ஜீசஸ் ஓ ஜீசஸ் ஓ ஜீசஸ் லார்ட்ன்றது, ஓ மை காட்ன்றது, இப்படி எல்லா மக்களும் நினைப்பார நினைத்து நம்ம நினைக்காத விஷயத்த அதுவே உள்ளுக்குள்ள சொல்லக்கூடிய அந்த தன்மை தான் கடவுள். அந்த கடவுள் தான் நம்மள எல்லா விதத்திலையும் நம்மள ஆட்சி செய்யறான், நமக்குள்ள செயல்படுறான்ற அந்த நம்பிக்கை இருப்பாரு. இது எல்லா மதத்துக்குமே பொதுவான வார்த்தை தானே. இது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கே கிடையாது. இதுதான் மாணிக்கவாசகர் வந்து தன்னோட திருவாசகத்தை பல இடங்கள்ல திரும்ப திரும்ப சொல்றாரு. இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காகவோ குறிப்பிட்ட இனத்துக்காகவோ நம்ம பெருமை கொண்டாடலாம். வேணா தமிழ்ல வந்த அருமையான திருவாசகம், இது எங்களுடைய மொழியில வந்த மிக அருமையான பதிகம் சொல்லி நம்ம பெருமை கொண்டாடிக்கலாம். அவ்வளவுதான் தவிர்த்து இது ஒரு புது உடைமையான ஒரு பொதுத்தரமான தரவு, இது எல்லாத்துக்கும் சேர வேண்டிய ஒரு கருத்து. அதனாலதான் இது உலகம் ஃபுல்லா திருவாசகம் வந்து கடந்து போயிருக்குது. எப்படி உங்களுக்கு திருக்குறள் எப்படி ஒரு மொழிபெயர்ப்பட்டதோ, ஒரு மத நூல் இப்படி மொழிபெயர்ப்பட்டது எனக்கு திருவாசகமா தான் படுது. அதே மாதிரி திருச்சதகம் 15வது பாடம் நினைக்கிறேன். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையமாய் நிர்மயமாய் போனாகி யான் எனது என்று அவனை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துகின்ற இந்த இடத்துல எந்த கடவுள் இருக்கிறார்? இந்த சதகத்துல இந்த ஒரு பதியம் இருந்தது, இதுல எந்த கடவுளை நீங்க குறிப்பிடுறீங்க? நான் யாரை வேணா அங்க பிக்ஸ் பண்ணலாம். அந்த கடவுளை நான் யாரை வேணா பிக்ஸ் பண்ணலாம். அது சிவனா பிக்ஸ் பண்ணிக்கலாம், பெருமாளா பிக்ஸ் பண்ணிக்கலாம், முருகனா பிக்ஸ் பண்ணிக்கலாம், ஜீசஸா பிக்ஸ் பண்ணிக்கலாம், புத்தர், சமணர், மதுரை வீரன், நீங்க யாரை வேணா அந்த இடத்துல நிலைநிறுத்தலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுளை நீங்க நம்பக்கூடிய, உங்க உள்ளுக்குள்ள ஒரு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய, உங்க உள்ளுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயத்த நீங்க இந்த இடத்துல வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உள்ளுக்குள்ள உயிராகி உண்மை இஷ்டத்துக்கு உன்னை ஆட விட்டு நீ எல்லாம் இங்க பிளே பண்ணுவ, எல்லா வேலையும் செய்வ. நீ எல்லா விதமான ஆசா பாசங்கள், பெருமை, புகழ், நான், நீ அப்படின்னு எல்லாத்தையும் ஆட விட்டுட்டு கடைசியா வந்து நீ நின்னாலும் யாரை பத்தி பேசணும் அப்படின்னா உன்னதான் பத்தி பேசுறேன். இந்த எல்லா ஆட்டத்துக்கும் காரணமான நீனு அமைதியா நிக்கிறியே, இவ்வளவு உயர்ந்து இவ்வளவு அழகா, உன்னதான் நான் பாராட்டணும், உன்னதான் நான் பேசணும். இதுவும் மாணிக்கவாசகர் வந்து ஒரு குறிப்பிட்ட
வார்த்தையில சேர்க்கவே இல்லை. அந்த திருச்சதகத்துல பாத்தீங்கன்னா எங்குமே ஒரு சில இடங்கள திருப்பரந்துரை சிவனேன்னு போடுவாரு, அண்ணாமலை கண்ணா போடுவாரு, கடம்புரை கடங்கா போடுவாரு, சீரார்மணி பேவிய சிவனேன் சிவன சிதம்பரத்து திருச்சியை பாடுவார், தில்லையில் கூத்தனேன்னு சிதம்பரத்தை உருகி உருகி பாடுவார். ஆனா இந்த சதகத்துல அவர் எதையுமே சொல்லவே இல்லையே. இந்த சதகம் முழுக்கமே நீங்க எல்லா வார்த்தையும் படிச்சு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை பயன்படுத்த மாட்டார். இப்ப இந்த சதகத்தை நீங்க எடுத்துட்டு போய் உலகம் ஃபுல்லா பப்ளிஷ் பண்ணி இஸ்லாம் மசூதி வாசலை கொடுங்க, அவங்க எடுத்து படிச்சுட்டு ஆஹா அல்லாஹ் பத்தி இவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. ஒரு ஜீசஸ் ஃபாலோ பண்ற சர்ச் வாசலை கொடுங்க, பிரிண்ட் பண்ணி ஆஹா ஜீசஸ் பத்தி இவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சோ இப்படி மாணிக்க வாசகர் ஏற்படுத்துகிற இந்த தாக்கம் இன்றைக்கு இந்த சூழலை இன்னைக்கு நான் உங்க கூட பேசக்கூடிய எனக்கே பெரிய மாற்றமா. இத்தனை வருஷம் நானே பல விவாதங்கள் பண்ணியிருக்கேன், பல மதங்களை பத்தி, அதுல குறைகளை பத்தி, ஒரு பைபிள்ல என்ன குறை இருக்குது, ஒரு குரான்ல என்ன குறை இருக்குது, ஒரு சமண மதம் எப்ப தோன்றியது, புத்த மதம் எப்ப தோன்றியது, இந்த ஆதி தமிழ், இந்த ஆதி கடவுள்டா அப்படின்னு நான் இவ்வளவு பெருமையாலாம் பேசுறேன். பட் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் உண்மையும் கூட. நான் கூட மத்த வழிபாடுல இருக்கிற ஒரு மகாவிஷ்ணு வழிபடுற மக்களையோ, ஒரு வைஷ்ணவத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களையோ, ஒரு சமணத்தை ஃபாலோ பண்ணக்கூடியோ, புத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களையோ நான் டெய்லியும் அவங்க கூட பழகிறேன், இது பண்றேன். பட் அவங்க கடவுள் அந்த விஷயம் சொல்லும் பொழுது நான் கொஞ்சம் வேறுபடுறேன். அப்ப எனக்கு மாணிக்க வாசகர் எனக்கு உணர்த்துறாரு. இந்த தலைப்பு மூலியமாவே இன்னைக்கு நான் உணர்றேன், முழுமையா உணர்ந்துதான் இன்னைக்கு நான் இந்த சத்சங்கத்தை இந்த ஒரு அக்செப்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறேன். எனக்கு தோன்றல் வருது, நீங்க எங்க வேணா போங்க, எந்த ஊருக்கு வேணா போங்க. நான் ஆப்கானிஸ்தான் போயிருக்கேன். நான் அந்த ஊர்ல போய் ஒரு மாஸ்க் வாசல ஓடும் பொழுது நீங்க மனசுக்குள்ள நமச்சிவாயன்னு சொல்ல என்ன தப்பு இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. ஒரு மகாவிஷ்ணுவோட ஸ்ரீரங்கநாதர் போய் பார்க்கும்போது ரங்கநாதர் ரங்கநாதன் கூப்பிடு, உங்க மனசு இல்லையா, மனசுல சிவாய நமன்னு சொல்லு. ரங்கநாதர் உனக்கு சிவனா தோணுவாரு, சிவன் உனக்கு ரங்கநாதரா தோணுவாரு. சோ இப்படி எந்த ஒரு கலப்படமும் இல்லாத ஒரு மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுள்ளரே தேசனே தேனா அருமுதே சிவபுரனே பிரகாயுதம் அடிந்து நம்ம மாணிக்க வாசகர் பாடுறாரு கடவுளை பற்றி. நேரம் நெருங்கிச்சுன்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவத்தை முழுமையா நான் உங்களுக்கு சொல்ல, நான் இன்னும் நிறைய நோட்ஸ் போட்டு வச்சிருக்கேன், நிறைய பேசணும்னு. பட் நம்ம கால சூழலுக்காக என்னால் முழுமையாவே இது இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நூற்றுக்கணக்கான எக்ஸாம்பிள்கள் மதங்களை கடந்த மாணிக்க வாசகரை நோக்கி நம்ம போறதுக்கான தரவுகள் இந்த திருவாசகத்துல, அதுக்கப்புறம் இந்த திருக்கோயிலையுமே அவ்வளோ அழகா இவ்வளோ சொல்லியிருக்காரு. நான் மீண்டும் இப்ப இந்த ஒரு சத்சங்கத்துக்காக இப்ப நீங்க கூடியிருக்கிறவங்க அத்தனை பேர் உங்களை அத்தனை நன்றி சொல்றேன்னா, உங்ககிட்ட இதை பேசணுன்றதுக்காக நான் மீண்டும் படிக்க போனப்போ சொல்ல வார்த்தைகள் இல்ல. அது திரும்ப திரும்ப போய் படிக்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் அது ஒவ்வொரு அர்த்தம், புது புது பரிமாணம், அது உணர்ச்சி பூர்வமாகுது. அந்த இது என்னோட ஒரு அனுபவத்தை மட்டும் ரொம்ப நாளா வீராவும் அறிவு மணிகண்டன் நிறைய சொல்லுவாங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில ஒரு சின்ன ஒரு மணிக்கணும் நான் அனுபவத்தை சொல்றேன். 2013 நினைக்கிறேன், 12-13 மந்தாக்கனி ஹிமாலயாவில் ஒரு பெரிய நீங்க அந்த மந்தாக்கனியை நீங்களால் கண்ணால பார்க்க முடியாது. நம்ம வைகை அணையில மதுரைக்காரங்க பார்த்துருப்பீங்க, இந்த பக்கம் அமராவதி பார்த்துருப்போம், அதெல்லாம் நம்ம கண்ணு கேட்டு இடுக்கி போய் பார்த்தோன்னா கூட தெரியும். அதுவே நமக்கு ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் இல்லைங்களா? மந்தாக்கனி அப்படிலாம் கிடையாது, கடலை விட பெருசா மாதிரி தெரியும், ரொம்ப பெரியது. அப்படி ஒரு மந்தாக்கனி அந்த லேக் உடைஞ்சி கேதார்நாத் 2000 வருஷம் பழமையான அந்த கோயில தாக்கம் ஏற்படுத்தி இமாலயாவில ஓடி வருது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிடுறாங்க. ஒரு 2000-2500 வருஷம் முன்னாடி ஆதிசங்கரன் முதல் போய் கேதார்நாத்ல அந்த லிங்கத்துக்கு வழிபாடு செஞ்சு அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சாருன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த காலகட்டத்துல எப்படி இருந்திருக்கும்? எந்த ஒரு குறைந்த மனித நடமாட்டம், பெரிய அளவுல வேற எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத மாதிரி இருக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு 2013 அந்த மந்தாக்கினியோட தாக்கம் ஏற்பட்டு அது அந்த அழிவினால அந்த பக்கம் எவ்வளோ லட்சம் மக்கள் இறந்து அப்புறம் அந்த தடை செய்திருக்காங்க. அதுக்கப்புறம் திறந்தப்போ ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு நாங்கள் போறோம். நான் முதல் தடவை சார்தாம் யாத்திரா போறேன் ஹிமாலயாவுக்கு. அப்போ நாங்கள் இந்த
கேதார்நாத்துக்கு ரீச் பண்ண போகிறோம். கேதார்நாத் போகணும். அதுக்கு வந்து காலையில் 7 மணிக்கு ஒரு ஹெலிகாப்டர் புக் பண்ணியிருக்கோம். நான் என் கூட 3 நண்பர்கள் வந்திருந்தாங்க. நாங்கள் 4 பேரும் வெயிட் பண்ணுறோம். மோசம் கராப் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலை சரியில்லை, அதனால எடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒவ்வொரு ஹெலிகாப்டரா கேன்சல் பண்ணிட்டே வராங்க. ஸோ நிறைய மக்கள் திரும்ப போறாங்க வந்துட்டு. இது ரெகுலர் நடக்கக்கூடிய விஷயம். நம்மளுக்கு அப்படி இல்லை. நம்ம 2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போயிருக்கோம் அப்படின்னு ஒரு கேடல் எனக்கு மிஸ் ஆகக்கூடாது. நான் போய் கெஞ்சிடேன் அவங்ககிட்ட, சார் நான் எப்படி இருந்தாலும் போய் தான் ஆகணும், அதெல்லாம் சான்ஸ் இல்லை, மோசம் ஒன்றும் பண்ணு. கடைசியா அப்படி இப்படின்னு பேசி 1:45 2 மணிக்கோ ஒரு ஃபிளைட் எடுக்கிறேன். நீ ஏறிக்கலான்னு கேட்கலாம். நான் 4 பேர் அதில் ஏறிப்பேன். அப்புறம் ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்களும் எங்க ஒரு வயசானவங்க. அவரு எங்க அம்மாவை ஏற்றிட்டு போனாங்க. அப்புறம் அவங்க ஏற்றிட்டு 5 பேரோட அந்த ஒரு 15-20 நிமிஷத்துல கேதார்நாத்ல ரீச் ஆயிட்டோம். மிகப்பெரிய பனி சூழ்ந்த இடம், -4. நாங்க இறங்குறோம். மிலிட்ரியோடைய கேம்ப் போட்டிருக்காங்க. அங்க ஒரு 10-15 ஆர்மி ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. அங்க சப்ளை பண்ணிருக்காங்க. அதை கடந்து எங்கெங்க கோயில் இருக்குதுன்னா லெப்ட்ல போங்கன்னா இடிஞ்ச பாலத்தை கடந்து போறோம். தூரத்துல இங்க கேதார்நாத்துடைய வீரா முடிஞ்சா அந்த கேதார்நாத்துடைய போட்டோ அப்புறம் போடுங்க. அந்த கேதார்நாத்துடைய அந்த அந்த கோயிலுடைய சுரூபம் தெரியுது. ஒண்ணுமே இல்லைங்க. இந்த மனித கூடுதல் சொல்லுவாங்க, எலும்பு கூடுதல் மாதிரி அந்த மந்தாக்கினி மொத்தமா 2500 வருஷம் வளர்ச்சிய மொத்தமா எடுத்துட்டு போயிடுச்சுங்க. நல்லது கெட்டது எல்லாமே ஒண்ணுமே இல்லைங்க. வெறும் கோயில். ஆதிசங்கர் எப்படி பார்த்தாரோ அந்த கோயில் அப்படி அந்த மாதிரி இருக்குது. மனித நடமாட்டமே இல்லை அந்த இடத்துல. ஸோ நாங்க 3 பேர் நடந்து போறோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. மொத்தமே அந்த நான் சொல்ற கேதார்நாத் வளாகத்துல இப்போ நீங்க ஆன்லைன்ல போனா கூட குறைஞ்சது ஒரு 100-500 பேர் இருப்பாங்க அந்த இடத்துல. இந்த மாதிரி காலகட்டத்திலுமே அந்த சீசன்ல போனீங்கன்னா எப்படியும் 5000-10,000 போல அந்த மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போகும்பொழுது அந்த ஒரு 8-10 பேர் மேல இல்லைங்க. கோயிலுக்குள்ள என்ட்ரா ஆகுறாங்க. எனக்கு இந்த சிவபக்தி, இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, இந்த லைஃப் ஆரம்பிச்சது எல்லாமே அந்த மொமெண்டம் தான் எனக்கு ஒரு முக்கியமான காரணம். உள்ள என்ட்ராகிற ஒரு அன்ஷேப்ல ஒரு நந்தி இருக்கிறார் வாசல்ல. ஒரு முழுமையா நம்ம ஊர்ல மாதிரி அழக சிற்ப கலையில செஞ்ச நந்தி கிடையாது. சாதாரணமா கொத்தி பணம் எப்படி இருக்கும், அரைகுறையான ஒரு நந்தி இருக்கிறாரு. அதை தாண்டி உள்ள போற நேர போற அந்த கருவறை தெரியுது. நீங்க பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில எல்லா கோயில்களுமே கருவறை லெப்ட் ரைட்டு அப்படிதான் இருக்கும். நம்ம ஊர்ல மாதிரி நேரடியா இப்படி கொடிமரம் இது அந்த மாதிரி ஒரு ஆகமப்படி இருக்காது. நார்த் இந்தியாவுடைய விதிமுறைகள் வேற மாதிரி இருக்கும். அந்த ஒரு கோயில் அமைப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கும். பட் அந்த கேதார்நாத் நம்ம ஊர் மாதிரியே அந்த ஸ்டைல ஆதிசங்கரை பிரதிஷ்டை பண்ணதால என்னவோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்குது. உள்ள என்ட்ரோ ஆகிறோம். பிரம்மாண்டமா சிவனுடைய அந்த லிங்கம் இருக்குது. அந்த லிங்கம்னு சொல்ல முடியாது. அது ஒரு கூம்பு வடிவத்துல மிக பெருசு. அங்க யாருமே இல்லை, ஒரு பண்டிட் யாருமே இல்லை. நான் என்ன அறியாம அதை போய் நான் தொடுறேன், கட்டி பிடிக்கிறேன், அழுகுறேன். நான் அழுதே கிடையாது. நான் அதிகமாக எங்க தந்தை அந்த கூட அழுது இல்லை. என்ன அறியாம அழுகுறேன். ஏன் அழுகுறேன்னு எனக்கு தெரியல. நோ ஒன் இஸ் தேர். உடம்புலாம் நடுங்குது, எனக்கு சிலுக்குது. என்னமோ நான் ஏதோ என்ன நடக்குதுன்னே தெரியாம அப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஹோல் பாடி வந்து அவர் தொட்டு வச்சிருக்கேன். எனக்கு உண்மையே புரியல. அப்புறம் அவர் என் கூட வந்தவங்க சொன்னாங்க, என்ன போலானே ரொம்ப நேரம் மாதிரி இருக்கு, வாங்கினு இழுப்புறாங்க என்ன. அப்புறம் ஒரு பண்ணிட்டு வெளியே கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் ஃபார்முலான செய்ய வேண்டிய அந்த பூஜை எல்லாம் ஏதோ நெய் அபிஷேகம் எல்லாம் பண்றதுலாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணாரு. எல்லாம் வெளியே வந்துட்டு நான் 3:40 இருக்குங்க வெளியே வரேன். அதோட நட சாத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரு 5:30 மணிக்கு வந்து ராஜ அலங்காரம் கொண்டு போயிடுவாங்க. அவரை பிகம் கிங் சிவா. அப்புறம் யாரும் அவரை தொடக்கூடாது, யாரும் தூரத்துக்கு தான் பார்க்கணும். ஸோ அந்த 3 o'clock முன்னாடி வரைக்கும் போனீங்கன்னா அவரை தொட்டு தரிசனம் பண்ணலாம். ஆஃப்டர் 5 o'clock போறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதுங்க. இது முடிச்சுட்டு வெளியே வந்து இந்த கோயிலை நான் சுத்தி வலம் வரேன். அந்த பின்னாடி ஒரு பெரிய பாறை உண்டு. அந்த பாறை தான் வந்து தடுத்ததாகவும் அதுல மக்கள்லாம் இப்ப பூஜைலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பாறைக்கு அந்த பாறை தான் அந்த கோயிலை தடுத்து அந்த மந்தாக்கினி 2ஆ பிரிச்சு இந்த கோயிலை எந்த அழிவும் ஏற்படுத்தாம பிரிஞ்சு போனதாகவும் அந்த பாறை தான் அந்த கோயிலை காப்பாற்றினதாகவும். அந்த பாறை அந்த மாதிரி இடத்துல இருக்க வேண்டிய பாசிபிலிட்டியே இல்லை. நாங்கள் வெளியே மேலே ஏறி ஒரு 2.5 கிலோமீட்டர் மேல டிராவல் பண்ணி அந்த மந்தாக்கினி போய் பார்க்கிறோம். அந்த சைஸ்ல பாறை இல்லைங்க. அந்த ஏரியாவிலேயே அந்த மாதிரி ஒரு பாறையே கிடையாது.
அந்த ஒரு சைஸ்னா நான் சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 அடி ஒரு உயரம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 10-15 அடி ஒரு நீளமா, ரொம்ப செவ்வ நீளமா ஒரு பெரிய பாறை. எங்க இருந்து அந்த பாறை வந்தது, எப்படி அந்த கோயிலை காப்பாத்துனது, அது விடுங்க, அந்த மிஸ்டேக்ல கூட போகலாம். இதை முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது ஒரு ஒரு சாமியார் மாதிரி ஒரு இருந்தாரு. ஒரு வெப்சைட்ல ஒரே கோமணம் தான் கட்டியிருக்காரு, -4. அவரை நெருங்கி நான் பேச்சு கொடுக்குறேன். அவர்கிட்ட போய் நிக்கிறேன். அவர் என்னை முறைச்சு பார்த்துட்டு இந்த தமிழான்னு கேட்டாரு. நான் அப்ப ரொம்ப ஆச்சரியம் போயிட்டு, ஆமாங்க தமிழாங்க அப்படின்னாரு. அப்போ அவர் வந்து நெக்குள் உருகி உருகி அப்படின்னு ஒரு அங்க ஸ்போவா அடிக்கிறாரு என்கிட்ட. நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் அப்படின்னு ஒரு பாடுறாருங்க. ஒன்றும் புரியல, ஆனா அவர் பாடும்போது உடனே சிரிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடம் கழித்து நான் இந்த திருவாசகம் சம்பந்தமான ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சி நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து நானும் என் மனைவியும் இந்த 2009-2010 எழுதின சிவபுராணம் எளிய தம்பி எழுதுனதுக்கு அப்புறம் நான் திருவாசகம் விட்டுட்டு நான் திருமூலர் வந்து அதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 2-3 வருஷம் கேட்புங்க. திரும்ப நான் 2015 எடுக்கும் பொழுது அந்த கேதார்நாத்ல எனக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தை, என் அனுபவம் என்னன்றத, எனக்கு என்ன மாதிரி அனுபவம் கிடைச்சதுன்றத வெளியில இருக்கிற ஒரு சாமியார் என்கிட்ட அந்த நெக்குள் உருகி உருகி அவர் சொல்லும் போது என்னால் வார்த்தையை ரிசீவ் பண்ண முடியல. நின்றும் இருந்தும் கிடந்து அவர் சொன்னதை புரியல எனக்கு. அப்போ பட் அந்த டைப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டேன், அப்படி ஏதோ சொன்னது. ஆனா அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் திருவாசகம் மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது புணர்ச்சி 10 பாடல் 8 நெக்குள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுது தொழுதும் வாழ்த்தி நானே இதாத்து கூத்தும் நாவிட்டு செக்க போல் திருமீனி திகழ நோக்கி சிலிர்த்து புக்கு நிற்பது என்று சொல்லோ என் பொல்லா மணியே புணர்ந்தே அப்படின்னு திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொல்றாரு. மனம் நெகிழ்ந்து உருகி உருகி நின்று இருந்து படுத்து எழுந்து சிரித்து அழுது துதித்து வாழ்த்தி பலவாறு கூத்தாடி என் இஷ்டத்துக்கு நான் ஆடி செவ்வானம் போல இருக்கிற திருமேனிய அந்த பிரகாசத்தை எனக்கு காட்டி இந்த மயில் பூச்செறிதல் சொல்றாங்களா, அந்த இப்படி உடல் சிலிர்த்து அதை அடைந்து அதை 2 கலந்து நான் சிவனாக என்ற இந்த ஒரு தலைப்புக்காக சொன்ன இடத்துல நான் 2 கலந்து என்னைக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ உன்னோடு அடைவேணும் அப்படின்னு மாணிக்க வாசகர் வந்து நெகிழ்ந்து பாடிய அந்த ஒரு அனுபவம் எனக்கு வார்த்தைகளால இன்னைக்கு படிக்கும்போது திரும்ப படிக்கும்போது இன்னைக்கு இப்ப பேசும்பொழுதும் எனக்கு அந்த ஒரு பூஸ்பம் ஏற்படுது. இந்த ஒரு அனுபவத்தை இந்த படிப்பதிவே எனக்கு இல்லாத காலகட்டத்துல, இந்த ஒரு ஞானம் செய்யா இல்லாத காலகட்டத்துல நேரடியா ஒரு அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சது. இதை எதுக்காக இப்ப இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்றேன்னா, உங்களுடைய அனுபவங்கள் அத்தனையுமே நீங்க ஒரு நாள் திருவாசகத்தை படிக்க ஆரம்பிங்க டெய்லி, கண்டிப்பா உங்க அனுபவங்கள் அத்தனையுமே திருவாசகத்துல பதியப்பட்டிருக்கு. அப்போ எல்லா மனித கூறும், இந்த உலகத்துல பிறந்த எல்லா இயற்கையா பிறந்த அத்தனை மனித கூறுகளுக்கும் உயிர்களுக்கும் இறைவன் ஒரே மாதிரியாகத்தான் ஒரே விதமாக தான் பார்க்கிறான். யாரையும் எங்கேயும் டிஃபரன்சியேட் பண்ணவே இல்லை. எந்த ஒரு உருவமைப்போ எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நான் இருக்கிற இந்த ஒரு நிலைக்கு காரணமோ அது என்னோட கர்மாவே தான் இருக்குமே தவிர கடவுளா இருக்க மாட்டார். கடவுளுடைய வேலை உன்னை அனலைஸ் பண்ண வச்சு உனக்கான உன்னை காலகட்டத்தை நிரூபிச்சு உன்னை விளையாட விட்டுட்டு நேரம் வரும் பொழுது நீங்க கரெக்டா நீங்க அவனை அட்ரஸ் பண்ணீங்கன்னா, கரெக்டா அவனை போட்டி புகழ்ந்து போய் கேட்டு மெய்யானார் அப்படின்னு அவனை பார்த்து நீங்க கை நீட்டி கூப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு உங்களை அவரு ரிசீவ் பண்ணிப்பார். அவரோட 2 கலந்துருவார். நான் சிவனாகினு என்னுடைய தொடர் முயற்சி உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்பி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி அனைவருக்கும். அண்ணா வணக்கம்ண்ணா. எப்பவும் போலவே அந்த நீங்கள் 1 மணி நேரம் எங்களை உட்கார வைப்பீங்க, ஆனால் அது 1 மணி நேரமாக எங்களுக்கு தெரியாது. அது ரொம்ப ஃபியூ மினிட்ஸ், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷங்கிற மாதிரி தான் எங்களுக்கு படும். ஏன்னா அந்தளவுக்கு அதில் லைட்ஸாக அந்த நேரம் போகிறதே தெரியாதுன்றது. அதில் பல தரவுகள், புதுசாக நிறையா விஷயங்கள், உங்களோட அனுபவங்கள்
எப்பவும் போல் அது நிறைவான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு சத்சங்கமாக இன்றைக்கி இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் அப்படி தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க நான் நம்புகிறேன். அண்ட் வணக்கம் வேணுகோபால் ஐயா, வணக்கம். உங்களிருந்து வணக்கம் போல ஐயா. உங்க சவுண்டு வரல, எனக்கு தான் வரலையா? வேணுகோபாலையா, உங்களுடைய மைக் ஆன் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டா ஆன் பண்ணுங்க. உங்க மைக்கை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க ஒரு வாட்டி. மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணுங்க மைக்கை. உங்க மைக்கை ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. இப்போ ஆன் பண்ணுங்க. இப்போ பேசுங்க. இப்போ கேட்குங்க. எப்போ வால்யூம் வரல, எனக்கு வரலண்ணா. ஆமாம், வரல. வழக்கம் போல் உங்களோட ஆசீர்வாதம் எங்கள் எல்லாருக்குமே எப்பயுமே இருக்குது, அண்ணாக்கும் இருக்குன்னு இதை எடுத்துக்கிட்டு. அண்ணா ஹரினா ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஹரிமணி அண்ணா தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? சாமுண்டி சிவா பிரதர் வணக்கம். வணக்கம் வீரா, அரவிந்த் ஐயா, ரொம்ப சந்தோஷம். எக்ஸலண்டா இருந்தது. ஆக்சுவலா நான் சிவனாகிருந்து ஆரம்பிச்சு அது எப்படி நீங்க சிவனாகினு கரெக்டா அந்த சம்மரை இதுலயே முடிச்சிட்டீங்க. சூப்பர். மதங்களை கடந்த மாணிக்க வாசகர், என்ன மாதிரியான சூப்பர் டைட்டில். நம்ம ஒரு வாட்டியும் இந்த மாதிரிதான், அதாவது நீங்க கரெக்டா இது பண்ணீங்க. சைவீசம் வைஷ்ணவீசம் எல்லாம் என்னமோ சொல்லி கும்பிட்டாலும் இறைவன் ஒருவன். அதுல அழகா சொன்னீங்க, ஏகன் அநேகன் இறைவன். அது இல்லாம ஜியோ போப் பத்தி நான் நிறைய கேட்கணும், அதாவது டைம் இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். இன்னைக்கு அதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு அப்படியே அமைஞ்சது. அவரு எப்ப எழுதியிருக்காரு, அவர் எழுதின லெட்டர் மணி ஐயர் அவர்களுக்கு எழுதியிருக்காரு, அதை கூட நல்லா அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு இது குறிப்பினை இன்னைக்கு அது. அப்புறம் திருவாசகம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குன்னு இப்ப நீங்க சொல்லிதான் தெரியும். அதை சந்தி பிரிச்சிருக்காங்க அண்ணாமலை இன்ஸ்டியூட்ல. அப்ப அங்க நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருக்கீங்க. பேரியாசிரியர் கந்தசாமி அவர்களுக்கும் அப்புறம் ஒரு கிறிஸ்துவ மத ஒரு ஐயாவுக்கும். அது ரொம்ப நல்ல, மனசே ரொம்ப சூப்பரா இருந்தது. அதாவது கேட்கவே இதுவா இருந்தது, பயங்கர நல்லா எக்ஸலண்டா இருந்தது. மொத்தத்துல அது இல்லாம அதெல்லாம் திருவாசக இது பண்ணி கடைசியா நீங்க உங்க அனுபவம் சொன்னீங்க பாத்தீங்களா. நானும் அந்த ஏன் எப்படி அந்த கோயில் மட்டும் எப்படி காப்பாத்துற அந்த 2013 நடந்தது இல்லைங்கய்யா அந்த சம்பவம் பத்ரிநாத்ல. அதுக்கு நீங்க உங்க வியூ நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க. சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ 2000 முன்னாடி இருந்த ஒரு ஊரே இதாகி, ஆனாலும் அந்த கோயில் மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கு. அது இன்னைக்குதான் நான் ஒரு இதுல கேட்டுட்டே இருந்தேன். இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நீங்க சொன்னீங்கல்ல, ஒருத்தர் அந்த குளிர்ல கோவணம் மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு திருவாசகம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருக்காருன்னு. இதே மாதிரி இன்னைக்கு ஒரு யூடியூப்ல நடக்கும்போது ஒரு குரூப்ல இவங்க ஜிக்கி வாசுதேவ் அவங்க குரூப்ல சில பேர் டிராவல் பண்ணும்போது அங்க இருந்து இதே மாதிரி போயிருக்காங்க. திடீர்னு பார்த்தா அங்க இருந்து ஒரு ஆள் வெறும் கீழே வேட்டியை மட்டும் போட்டுட்டு அந்த தபோவனம், அது அங்கே போய் சாப்பாடு அங்க போய் அந்த அனுபவம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சது. எனக்கு இன்னைக்கு ரொம்ப குறிப்பிட ஐயா அறிவு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த மாதிரி அடிக்கடி வரணும் எங்களுக்கு அறிவு.
ரொம்ப ஐயா இப்ப கேக்குதா? நன்றி சிவா பிரதர், நன்றி ஐயா. கேக்குதுங்க வேணுகோபால் ஐயா, வணக்கம் வீரா கேக்குதா இப்போ? ஐயா. கேக்குதுங்கய்யா. கேக்குதா? ஆமா. அதாவது ஏதோ இதை கோளாறு என்னன்னு தெரியல, அடிக்கடி இந்த மாதிரி மிஸ்டேக் ஆயிடுது. தம்பி ரொம்ப அருமையா சிவத்தை பத்தி சொன்னாங்க. அதுல என்னுடைய கருத்து என்னன்னா, மாணிக்கவாசகர் வந்து தன்னை ஒரு பெண்ணா நினைச்சு சிவனை வந்து தன் காதலனா நினைச்சு பாடுற பாட்டுகள் கூடுமான வரைக்கும் எல்லாம் பெண்கள் பாடுற பாட்டுகளா இருக்கும். அம்மானை, அந்த திருச்சாளல், திருப்பள்ளி எழுச்செல்லாம் பெண்கள் பாடுற பாட்டு மாதிரியே வரும். அதனால அது ஒரு அதாவது மற்ற திருமறைகள் பூராமே மனிதன் இது பண்ணுது, இது சிவபெருமானே எழுதுனதுனால அது ரொம்ப ஒரு விசேஷமானது ஒண்ணு. அப்புறம் அந்த தம்பி அந்த சிவபுராணத்துல 658 பாடல்ல 6 வாழ்க்கைங்கிறது சரவணபவன் முருகன், 5 வெல்கைங்கிறது வந்து நமச்சிவாயன் சிவன், 8ங்கிறது நம்ம மூச்சு காத்து, அதான் 8ஆம் திருமுறை. இதுதான் அதுலயே முதல் பாட்டிலே வந்து அடங்கிருது. நம்ம அந்த சிவபுராணத்திலேயே நம்மளுடைய இது எல்லாமே வந்து ரொம்ப இதா குறிக்கிறாரு. அப்புறம் இந்த திருப்பள்ளி இதுல வந்து நம்ம சின்னாருடைய சிவனை போட்டிங்கிறது வந்து நம்ம சைவ சித்தாந்தத்துல என்னுடைய பேராசிரியர் என்ன சொன்னார்னா, சிவபெருமான் வந்து பாட்டி நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறார். அது சைவ சித்தாந்தத்துல பேராசிரியர் சண்முகவேல் சொல்லும் போது தென்னாருடைய சிவனைங்கிறது அவர் பாண்டி நாட்டுக்கு சொந்தக்காரரு, அவரால் எல்லா நாட்டுக்காரரும் வழிபடுறாரு, ஆனா பாண்டி நாட்டுக்கு சொந்தக்காரரு அப்படின்னு ஒரு குறிப்பிட்டாரு. அது ஒரு ஐயா தப்ப இது என்னுடைய தவறு அணைக்க வேண்டாம், அது என்னுடைய எனக்கு அறிஞர் நான் சொல்றேன், அது ஒண்ணு. அப்புறம் அந்த ஒரு இதுல வந்து சிவபுராணம் வந்து படிக்க வந்து சிவத்தை வந்து நம்ம வந்து அனுபவிச்சோம்னா அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். படிக்கிறத விட சிவத்தை நம்ம வந்து அனுபவிச்சா ரொம்ப அற்புதமா இருக்கும். அது ரொம்ப ஒரு அருமையான ஒரு இதா நல்ல ஒரு இதா சிவத்தை பத்தி சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அது நடுவில் கொஞ்சம் தடங்களாயிருச்சு, கையில மன்னிக்கணும். ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். ஐயா ரொம்ப நன்றி. ஐயா ரொம்ப திரு ஹானரபிள் ஜஸ்டிஸ் பெண்கள் பத்தி பாடலாம் சொன்னாங்க இல்லைங்களா, அது திருச்சழல் அப்படின்றது வந்து என்னன்னா வந்து புத்த மதத்தை சார்ந்தவங்க ஸ்ரீலங்காவில வந்து தில்லையில வந்து கடவுள் உயர்ந்ததுன்னு பேசப்படும் பொழுது மாணிக்க வாசகர் அவருடைய அந்த பௌத்த மன்னனுடைய பொண்ணு, அந்த பொண்ணை அவருடைய வாயாலேயே ஊமை பெண்ணை பிரிவிலிருந்து ஊமையாகிற பெண்ணை பாட வச்சதாகவும் அந்த மாதிரி பாடதான் திருச்சழல்ன்றது. சழல் அப்படின்றது விளையாட்டாக பெண்கள் உருட்டி விளையாடுவாங்க தெரியுங்களா, பந்துகளை கீழையும் மேலையும், அப்படி விளையாட்டாக பாடப்பட்ட பாடல் தான் அந்த திருச்சழல். அதுலேயே 1000 அர்த்தம் இருக்குது. நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி வேணுகோபால் ஐயா. லார்ட் ஜஸ்டிஸ் அக்கா தீப்தி அக்கா உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிக்கணும்னா. அக்கா தீப்தி அக்கா ஓகே, அது தொடர்ந்து ஓகே ஓகே அண்ணா. சுவாமினா வணக்கம்ண்ணா. அண்ணா சுவாமினா வணக்கம். வெற்றிவேல் வீரவேல் சார், நமஸ்காரம் சார். ரொம்ப அருமையா பேசுனீங்க. முதல்ல ஆக்சுவலா நான் இது வரைக்கும் என்னோட புரிதல் என்னன்னா சார், தமிழ்நாட்டில் இருக்கிற வழக்கறிஞர்ல பாதி பேர் வந்து அந்த ட்ராக் மாதிரி இதுவா இருப்பாங்க. ஆன்மீக பற்றுன்றது பாத்தீங்கன்னா சல்லடை போட்டு எடுத்துடலாம். அப்போ நீங்க சல்லடை போட்டதுல எடுத்ததுல ஒரு மாணிக்கமா தான் வந்திருக்கீங்க. சல்லடை போட்டா இதுவா வரும், நல்ல அரிசி வரும், ஆனா நல்ல முத்தா நீங்க வந்து கிடைச்சிருக்கீங்க சார். அது முதல்ல விரல் விட்டு அண்ணா 8வது அண்ணா இன்னைக்கு நம்ம 233 அண்ணா 6வது 8வது செஷன்ல இருந்தோம் நம்மளோட இருக்கு. அப்பவே ஃபர்ஸ்ட் செஷன் அண்ணாவோட செஷன், அது 6வது வெறும் 6வது செஷன். 6 8 எனக்கு கரெக்டா ஞாபகம். அப்ப இருந்து முக்கிய பங்கு இந்த 5 வருஷத்துல இது இவ்வளவு தூரம் கடந்து நிறைய அவர் மட்டும் இல்ல, நிறைய நம்ம டாக்டர் இவர் இப்போ ரீசெண்டா டாக்டர் கூட சார் மூலமா தான் வந்தாங்க. நம்ம இவரு இந்த கார்டியாலஜிஸ்ட் கோவில் சம்பந்தமா நம்ம நம்பிக்கை சம்பந்தமா ஏதாவது லாயர்கள்ட்ட ஸ்கூல் மேட்டு யாருக்காவது பேசுறப்ப கூட அவங்களோட புரிதல் அவங்களோட இதெல்லாமே ட்ராக் மாதிரி செதஞ்ச நிலையில இருக்கிறப்போ அவங்கள ஐயோ இப்படி எல்லாம் இவங்க கோர்ட்ல மக்களுக்காக வாதாடினா என்ன நிலைமை என்ன நியாயத்தை வாங்குவாங்களோ தெரியலேன்னு நினைச்சது உண்டு. இப்படி ஒரு லாயர் இருக்கிறது எனக்கு முதல்ல ரொம்ப வாழ்த்துக்கள் சார். உங்க மூலமா அந்த பல பேர் கண்டிப்பா உண்மையான நீதி கிடைச்சிருக்கு சார். அவங்களுக்கு நம்ம லார்ட் ஜஸ்டிஸ் சிவஞானம் ஐயாலாம் அவ்வளவு
ஏன்னா அந்த ஆதிசங்கரர் இது போன பாதையில எப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் இல்லாம உங்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைச்சு அதை உங்களால உருவகம் பண்ண முடிஞ்சு அங்க ஒரு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புரிதல் கிடைச்சிருங்க நீங்க ஆல்ரெடி ஆயிட்டீங்க. அதனாலதான் எங்களுக்கு இந்த சொற்பொழிவு கொடுக்க முடியுதுன்றது சொல்லிக்கிறேன் சார். இன்னொன்னு வந்து எல்லாருக்குமே எல்லா இடத்துலயும் கிடைக்கும் சார், நம்ம அது உணர்றது கிடையாது. கண்டிப்பா நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா லார்டு ஜஸ்டிஸ் சிவஞானம் சார்லாம் நம்மளோட சத்சங்கம் பண்ணியிருக்க வேண்டியது. அவர் கொல்கட்டா டிரான்ஸ்ஃபர் ஆனதெல்லாம் அவரெல்லாம் கூப்பிட முடியல. நிறைய அந்த மாதிரி இருக்காங்க. அதுலேயும் பயங்கரமான ஒரு பெரிய நிலையை அடைஞ்சவங்கலாம் இருக்காங்க. சார் நீங்க சொன்னதுல வந்து பேனா மை கசிஞ்சு இதானது முதற்கொண்டு பதிவு பண்றீங்க. அப்போ அந்த அளவுக்கு நீங்க ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி தான் ரியலாவே நீங்க ஒரு தீசிஸ் இது மாதிரி பேக்ரவுண்ட் எடுத்து எவிடன்ஸோட எடுத்தீங்க. யாரும் இந்த அளவுக்கு நுட்பமா கேதர் பண்ணிருப்பாங்களான்னு தெரியாது. அதுக்கு முதல்ல வணக்கங்கள் சார். அண்ட் நீங்க சொன்னதுல புரிதல் உங்களுடைய அந்த கிராஃப்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நம்ம பேசப்படுற விஷயம் நான் பேசுறேன்றதை தாண்டி நம்ம எல்லாம் சேர்ந்து பேசக்கூடிய இந்த ஒரு தகவல் நிறைய ரீச் ஆயிருக்குதுன்னு பொழுது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ஆக்சுவலா ஒண்ணு நீங்க சொன்னதுல ஒரு சின்ன இது சார். ஆக்சுவலா அது நம்ம சூழ்ந்திருக்கிற ஆபத்தும் கூட. ஆக்சுவலா நீங்க சொன்னதுதான் அவங்களும் அந்த மத்த மதங்களுமே எடுத்துக்கிறாங்கன்னு நான் வியூ பண்றேன் சார். அவங்களும் இத சொல்லணும், அங்க போய் சொன்னாலும் இது பொருந்தும்னு சொல்றீங்க. அதனாலதானே என்னமோ நம்மளோட பெரிய ஹிஸ்டாரிக் டெம்பிள்ஸ் ஹிஸ்டாரிக் பிளேசஸ் எல்லாத்துலயுமே அவங்க ஒரு பிராண்ட் டூப்ளிகேஷன் ஒண்ணு வைக்கிற மாதிரி வச்சு அதை வந்து உரிமை கொண்டாடுற லெவலுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போயிருது. இது வந்து அடுத்த எக்ஸ்ட்ரீம் போயிருது. அவங்களும் வந்து இதாகி பகிர்ந்துக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனா அது வேர்ல்டு வைடு பாத்தீங்கன்னாலும் கதிரகாமன் கோயிலையும் இதே மாதிரி இருக்குது. டூப்ளிகேட் இது பிராண்ட் டூப்ளிகேஷன் பண்றது அது திருப்பரங்குன்றம் மாவட்டம் எல்லா ஊர்லயும் அந்த இது வந்துருது. அது வந்து ஒரு சின்ன அந்த டிகிரி லெவல் டோசேஜ் கூடி போய் வருது. இதுவுமே சிவனோட திருவிளையாடல தான் பார்க்க வேண்டியது சார். கல்வியா செல்வியா வீரமான அந்த காலத்துல நடந்தது. அடுத்து சமணர்கள் மூலமா வந்தது. அப்படியே காலத்துக்கு ஏற்றபடி புதுசா ஒரு இது பண்ணி அவரோட இதை பிரசன்ஸை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நம்மளோட பக்தியை உணர்த்துறதுக்கும் அவரோட விளையாட்டுகள்ல ஒவ்வொரு பீரியட்லயும் ஒரு விதமா வருதுன்னு பண்றேன் சார். நன்றி நன்றி அடிக்கடி சாமினா நம்மளோட ரொம்ப தூரம் இதுல டிராவல். அண்ட் இப்போ ரீசெண்டா ஒரு செஷன் ஒரு சத்சங்கம் பண்ணாங்க நம்மளோட. ரொம்ப எளிய நடையில அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சு திறன், அவரோட அந்த பகிர்வு, அந்த தன்மை. என் சாமியை நான் நன்றி, ரொம்ப நன்றி. ராஜலட்சுமி மேடம் ரொம்ப நேரமா நீங்க வெயிட் பண்றீங்க. மிஸ் பண்ணாம உங்களோடது கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிடுறேன் சார். ஃபர்ஸ்ட் டைம் தான் கேக்குறேன். கண்டிப்பா. தேங்க்ஸ் சார். நன்றி. ராஜலட்சுமி சிஸ்டர் வணக்கம். நீங்க ரொம்ப நேரமா ரைட் பண்ணிருக்கீங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்கள் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம் சார். பேசுறது நிறைய கேட்டிருக்கோம். ஆனா இந்த நோட்ல ஸ்பிரிச்சுவலா பேசுறது வந்து நம்ம அது என்னைய பொறுத்த வரைக்கும் என்னோட அறிவுக்கண்ண நிறைய திறந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு சார். நிஜம் போல ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் டீச்சிங் திஸ் ஹெட்லைன். ஆக்சுவலா ஏன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயம். இது வந்து அந்த நம்மளோட அந்த செக்யூலர் ஸ்டேட்னு ஒண்ணு நம்ம சொல்றோம் இல்லையா, நம்மளோட நாடு வந்து எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டதுன்றது, எல்லாருமே இருக்காங்க இணைந்து அப்படின்றத வந்து மறுபடியும் நீங்க இது மூலமா நீங்க சிவத்தை பத்தி பேசினாலும் இதையும் நீங்க வலியுறுத்துறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம். வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் really appreciating your efforts sir. Thank you so much. Thank you ராஜலட்சுமி பிரகாஷ் மேடம் அவர்களே. நன்றி. நீங்க இதுல கலந்துக்கிட்டீங்க, உங்களோட நேரம் ஒதுக்கி இதை கேட்டுக்கிறீங்கன்றது ரொம்ப சந்தோஷம். நான் வரவேற்கிறேன் மேடம். ரொம்ப நன்றி மேடம். நன்றி 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 சார். அந்த ஆர்கனைசர்ஸ் டீம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களை இன்வால்வ் பண்றதும் ரொம்ப வெல்கமிங் தாட் சார். கீப் டூயிங், யூ ஆர் ஆல் ராக்கிங். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி. நிறைய ஆசீர்வாதம் இந்த மாதிரி. வீரா நன்றி. சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க. அவங்க மேடம், அவங்க ராஜலட்சுமி மேடம் வந்து மெட்ராஸ்ல இருக்கிற செட்டிநாடு வித்யாசரம் ஸ்கூலோடைய ஹெட் மிஸ்ஸஸ். ஓகே ஓகே. வணக்கம் வணக்கம் வணக்கம். நிறைய குழந்தைகளோடய டிராவல் பண்றாங்க. ஓகே 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 ஓகே. ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சிஸ்டர். அண்ட் இவர் சஞ்சய் ரங்கநாதன் சாருமே ஒரு பெரிய சாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தமிழில் பேசுகிறது எனக்கு அவ்வளோ இதுவாக இருக்காது, அதனால நான் இங்கேயே போஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கம் போல் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது அண்ட் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஒரு பெரிய ட்ராவல், ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ராவலாக ஒரு பயணமாக இருந்தது. அண்ட் உங்களை 64வது நாயன்மாருன்னு கூப்பிட்றதில் பெருமிதப்படுறேன். நீங்கள் ஒத்துக்குவீங்களா மாட்டிங்களான்னு தெரியல, பட் என்னோட ஒப்பீனியன் அதுவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அதில் பதிவிட்டிருக்காரு.
நன்றி சஞ்சய். நன்றி நன்றி வர்ஷிபத சஞ்சய் ரங்கநாதன். அவர் வந்து எனக்கு ஒரு வகையில வேற ஒரு மேசன் தளத்துல வந்து எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு குரு மாதிரி பல வழிகாட்டுல இது பண்ணிட்டு இருக்காரு. அவரு இந்த வார்த்தை சொல்றது எனக்கு பெரிய விஷயம். அவரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ரைட்டர். அவர் நன்றி நன்றி சஞ்சய். ஆனா அறிவுனா அதே மாதிரி வேற யாரும் முக்கியமா யாராவது இணைஞ்சிருக்காங்க நம்ம கூப்பிடாம விட்டுருக்கேன்னா நீங்களே கூட யாராவது குறிப்பிட்டு யாரையாவது முக்கியமானவங்க யாராவது ஜாயின் பண்ணிருக்காங்க? அண்ணா சுவாமி நான் சொல்ல மறந்துட்டேன். ப்ளீஸ் நாயனார் குரு பூஜை அவரையும் நம்ம நினைவு கொண்டு வரலாம். அண்ணா ஹரிண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கம் மரியண்ணா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. எனக்கு கடைசியில முடிச்சதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஹிமாலயான்னு சொல்றது வந்துட்டு அங்க ஒருத்தர் காலை வச்சுட்டா வந்துட்டு அவங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் சொல்லி இருக்காங்க. அதுல நீங்களும் ஒரு எதிர்காட்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அததான் நான் பாக்குறேன். ஏன்னா வந்துட்டு உண்மையிலேயே என்னோட வாழ்க்கை இன்னைக்கு இவ்வளவு குறை ஒன்றும் இல்லாமல் சிறப்பா என் வாழ்க்கை இருக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணம். நான் வந்து அந்த 12 அட்டன் பண்ண நினைக்கிறேன் மகா கும்பமேளா 144 வருஷத்துக்கு முன்னாடி இதுல அலகாபாத்ல. அதுக்கு அடுத்த வருஷம் இந்த கேதார்நாத் போயிட்டு வந்தேன். உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி அண்ணா சொல்ற மாதிரி அண்ணா சொல்ற மாதிரி அதனால சொல்ல முடியாது. அங்க போனா வந்தாலும் இல்ல, அது ஒரு பெரிய பாக்கியம். அது அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் அது கடவுள் என்ன சிறப்பா மாதிரி பெரியோர்களோட அறிமுகத்தோட வச்சிருக்கிறதே எனக்கு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். இல்ல அதுக்கு உதாரணம் வந்துட்டு ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி நீங்க படிச்சீங்கன்னாலும் இவர் வந்து யோகியார் வந்துட்டு அங்க மலையில என்னென்ன நடக்குது சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாரு. ஏன்னா அங்க இருக்க ஒவ்வொரு இடமும் சொல்லியிருப்பார். அதே மாதிரி வந்துட்டு சுவாமி ராமா சொல்லிட்டு இருக்கிறவர் வந்துட்டு ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர் சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அதுல வந்துட்டு அவங்க மாஸ்டர்ஸ் கிட்ட ஒவ்வொரு பேரு எப்படி பேசுறாங்க, ஒரு அது நேரா பேசாம ஒரு மொழியா பேசுறது, அது வந்துட்டு அங்க வந்துட்டு தெரியும் சொல்லி இருக்காங்க. அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு சொல்லணும்னா வந்துட்டு எங்க பெரியப்பா சுவாமி கங்கானந்தபுரி வந்துட்டு அதே வருஷத்துல அந்த இடத்துல அந்த டைம்ல வந்துட்டு இந்த இன்சிடென்ட் நடந்த டைம்ல வந்துட்டு அவர் வந்துட்டு அகமடக்காட்டுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு அங்க இருக்க ஆஷ்ரம் பீப்புள் வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப வந்துட்டு அங்க நம்ம கங்கையிலையும் இதே மாதிரி ஃப்ளட் வந்துட்டு இவங்க ஆஷ்ரம் பக்கத்துல வந்துட்டு வந்துச்சு. அப்ப வந்து ஒரு குரூப் சவுத் இந்தியால வந்துட்டு ஒரு குரூப் வந்துட்டு நாடி ஜோசியம் வந்து பார்த்தாங்க, ஜீவநாடி பார்த்தாங்க. அப்ப அந்த ஜீவநாடியில என்ன வந்துச்சுன்னா, இப்ப நீங்க வந்து அந்த மலையை வந்துட்டு புனிதமா பார்க்கல, ஒரு இந்த டூரிசம் பிளேஸ் மாதிரி நீங்க மாத்துறீங்க. எப்ப நீங்க மாத்த நினைச்சீங்களோ நாங்க இருக்கிற நல்லவர்களை வந்து பார்த்துட்டு நாங்க அழித்தோம் சொல்லிட்டு ஒரு ஜீவநாடியில வந்து வந்துச்சு அன்னைக்கு. அப்ப அந்த டைம்ல சோ அந்த பிளேஸ் வந்துட்டு ஒரு எல்லாத்துக்கும் சேஞ்ச் ஆகுறதுதான் ஹிமாலயா சொல்றது. ஏன் எக்ஸாம்பிள் நான் உங்க கருத்தோட ஒத்து சொல்றேன். நீங்க அது மட்டும் இல்ல, ஹிமாலயாவில அந்த இடத்துல கேதார்நாத் சுத்தி இருக்கிற மக்கள் சொல்ற கருத்து என்னன்னா, நிறைய தவறுதலான விஷயங்கள், நிறைய பிசினஸ் ஓரியன்டா ரொம்ப கமர்ஷியலா அந்த இடம் மாறிடுச்சு. அதோடைய போயிட்டு இருந்தது. இப்போ இந்த மந்தாகினியை சுத்தப்படுத்துச்சுன்னே சொன்னாங்க. அது எவ்வளவு உயிர் போச்சு அதெல்லாம் கணக்கு இல்ல. பட் உண்மையிலே நான் ஏன் அது அழுத்தமா அந்த வார்த்தையை சொன்னேன்னா, நான் போகும்போது இங்க தங்கலாம் முடியாது. -4 நீங்க அந்த 1 hour வந்து வெளியே வந்துடணும். அதுக்கப்புறம் 5-6 மணிக்கு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி ஹெலிகாப்டர் வெளியே வந்துட்டோம். ஏன்னா அங்க இருக்க முடியாது. அந்த இருக்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறுமே கிடையாது. மனித நடமாட்டமே இல்ல, சாப்பிட டீ காஃபி எதுவுமே கிடையாது. நோ கமர்ஷியல். ஒரு ஒரு எப்படி நீங்க ஒரு பயணம் மேற்கொண்டு ஒரு நடு காட்டுல பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு மனாந்தரமான ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு தரிசனம் கிடைச்சது. நான் திரும்பி வரும்போது உங்க பெரியப்பாவை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். பட் எங்களுக்கு அது கொடுத்து வைக்கல, வாய்ப்பு கிடைக்கல. அவரு அதுக்கப்புறம் அவர் தவறிட்டாரு. நான் அந்த வழியா தான் வந்தோம். ஒரு இடத்த கொஞ்சம் வாய்ப்பு சந்திச்சிருப்போம். அவரு ஆசீர்வாதம் வாங்கி கண்டிப்பா அது வந்துட்டு ரொம்ப அதுதான் ஜீவநாடியில இதே வார்த்தை தான் நீங்க சொன்ன வார்த்தை. அந்த மக்கள் சொன்ன வார்த்தை தான் ஜீவநாடியில நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கும்போது வந்தது. அகத்தியர் ஜீவநாடியில வந்த வார்த்தைகள் அதுதான். சோ அதே மாதிரி அந்த நான் ஒரு தடவை போன அனுபவம் அதேதான்.
அந்த பெரியப்பா போய் நான் பார்த்துட்டு அவர் சுவாமிஜியை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என் ட்ராக் வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவல்ல இந்த ஆத்மாவை பத்தி பார்க்கறது பேசுறது அதுல வந்துட்டு போனதும் அதேதான். அந்த ஹிமாலயா சொல்றது வந்துட்டு ஒரு ஒரு பெரிய நம்ம நாட்டுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் தான் நான் நினைக்கிறேன். உங்க இன்னைக்கு இருந்த சச்சங்கம் வந்துட்டு வேற மாதிரி போய் வேற எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சு. மிக்க நன்றி. எப்ப ஒரு 2 புக்கு மட்டும் போட்டீங்க, 3வது புக்கு ஒன்னும் வரல, 2 பேரும் சேர்ந்து ஒன்னும் பண்ணவே இல்லை. உங்க நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டு, உங்க அலுவல் நேரத்தை ஒதுக்கிட்டு இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நம்ம ஒன்னும் ஆள் இல்லைன்னு இது வந்து நீங்க சொல்ற மாதிரி சிவனவன் சிந்தையில் நின்றால் அவன் அருளாலே அவன் என்னைக்கு நினைக்கிறானோ நீ எழுதுறானா எழுத போறாங்க, அவன் ஊனா எழுத போறாங்க. என்ன இருக்குது கொடுக்கறது? கண்டிப்பா இல்ல, அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைங்க, அது வந்துட்டு நிறைவேறும். இந்த 27ல நிறைவேறும். 64வது நாயன்மார் யார், என்ன பாவம் என்ன குவாலிட்டி இருந்தா யூ பிகம் நாயன்மார். இதான் நம்ம டைப். அதுதான் எழுதுவோம். 25 முடியறப்ப இதை வந்துட்டு நம்ம முடிக்கிற மாதிரி நீங்க பாருங்க 2 பேரும் சேர்ந்து. மிக்க நன்றிமா, மிக்க நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி அண்ணா. அண்ணா ஹரிண்ணா நன்றிண்ணா. அண்ணா சத்சங்கத்துல இன்னைக்குதான் இவ்வளோ பேசியிருக்காரு. நண்பர் வந்திருக்காருன்றதுனால, அறிவுநிதி நண்பர் இருக்காருன்றதுனால நடை திறந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு அண்ணாட்ட. ரொம்ப நன்றி. சஞ்சய் சாருமே இன்னொரு மேற்கோள் காட்டியிருக்காரு. நீங்க ஒரு மாணவன் தேடுதல் இருக்கும்போது அங்க சரியான ஒரு ஆசிரியர் அந்த இடத்துல வந்திருப்பாரு, அதுதான் 2013ல நிகழ்ந்திருக்கு அப்படின்னு ஒரு பதிவு அங்க கட்டியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நான் பாக்குறேன் அந்த இது கட் பேஸ்ட் பண்ணி அப்புறம் அனுப்புங்க. நான் எடுத்து வைக்கிறேன். எஸ் பிரதர், சொல்லுங்க. நீங்க அருமையா பண்ணிருக்கீங்க. இப்படி ஒரு சான்ஸ் நீங்க இன்வைட் பண்ணலீன்னா நான் கேட்டிருக்க முடியாது. அறிவை ஒரு வித்தியாசமான ஒரு பரிணாமத்துல பாக்குற மாதிரி இன்னைக்கு இருந்தது. அருமையான வாசகங்கள் எல்லாமே. வெங்கடேஷ், ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. இல்ல, நீங்க இன்வைட் பண்ணதுனால இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது, நான் ஜாயின் பண்ணேன். ஃபுல் ப்ரோக்ராமையும் பார்த்துட்டேன். அருமை, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு இதுல நீங்க இன்வால்வ் ஆயிருக்கிறது இப்ப பார்த்தா எனக்கு ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி. ஒரு பிரதர் சொன்னாரு, அதான் உங்க நண்பர் சொன்னாரு, அதுல இதுல இப்ப கேட்டேன் நானு. பரவாயில்ல, கரெக்டா இருக்கு. இப்படி ஒரு இது பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி ஹாப்பி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்த நிகழ்வு இருந்ததுன்னா நீங்க இன்வைட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் இந்த நிகழ்வு வரேன், அனுப்புறேன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. நன்றி வெங்கடேஷ் பிரதர், நன்றி. ஆனா வேற யாரும் நம்ம கூப்பிடாம விட்டோமானா நம்ம க்ளோஸ் பண்ணலாமே வீரா. நம்ம பாவம் எல்லாம் பண்ணி ஆமா டைம் ரொம்ப ஆச்சு. ஓகே ஓகே. ரொம்ப 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 நிறைவான மகிழ்ச்சியான நிறைவான ஒரு சத்சங்கம் தான். அத்தனை ஒரு அற்புதம். சீக்கிரமா இன்னொரு செஷன் வேணும் அண்ணாட்ட இருந்து. ரொம்ப ஷார்ட் ஸ்பான்லேயே வேணும். அது கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வாங்க அண்ணா. நீங்க உங்களோட ஒரு பக்தி பாடலோட நிறைவு செல்லும். அது நிறைவா வச்சு ஒரு சின்ன பாடலோட உங்ககிட்ட இருந்தே. யார் பாட போறது? நீங்க தானா? நான் சின்னதா ஏதாவது ஒரு பாடம். பெற்ற தாய் தன்னை பிள்ளை மறந்தாலும், பிள்ளை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகம் உயிர் மறந்தாலும், உயிர் மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றத்தோர் உள்ளிருந்தேங்கும் நமச்சிவாயத்தை யாமறவோம். தேங்க்யூ, நன்றி. கற்பகம், மாதேஸ்வரன், இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை பேரு, எல்லாத்தோட பெருசா வீரா தொடர்ந்து இந்த உழைப்பு, அந்த ஹரியண்ணா, அந்த அனைத்து குடும்பத்தை தொடர்ந்து இது வழிநடத்தி உயிரோட்டமா வச்சிருக்க அத்தனை உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. எல்லாம் சிவமயம். ஓம் நம திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ. ஆனா இன்னொரு ஷார்ட் டைம்ல ஒரு செஷன் நீங்க ஒண்ணு கொண்டு வாங்க, நான் ஒண்ணு கொடுங்கண்ணா. ஆனா அதே மாதிரி இந்த அவங்க ராஜலட்சுமி மேடம் வந்தப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, நீங்க அடுத்து ஒரு ஷார்ட் செஷன் ஒன்று கொடுங்க. அவங்களோட குழந்தைங்க ஏதாவது ஒரு 10 குழந்தைங்கள நம்ம ஒரே நேரத்துல ஒரு பாட்டல் பாட வைக்கணும். அவங்க ஸ்கூல் குழந்தைங்க என்ன ஒண்ணு சண்டே விழுகும், அது ஒண்ணு மட்டும்தான் நெருக்கடி. பட் ஒரே பாடல 10 குழந்தைங்க மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணும். ஆமாண்ணா ஆமாண்ணா. அதே மாதிரி இந்த கொஞ்சம் அந்த பலாப்பழம் வைக்கிற மாதிரி
ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன லெவல் நடிகர்கள் ஏதாவது பக்தியில இருக்கவங்க, சத்சங்கம் சின்னதா பேசுறவங்கள கூட ஏதாவது கொண்டு வருவோம்னா அப்பப்போ இடையில இருக்கிறாங்களே. ஆமாண்ணா, அப்பப்போ இடையில கொண்டு வந்தா கொஞ்சம், ஏன்னா பலாப்பழத்துல ஈ வைக்கணும்னா கொஞ்சம் இதெல்லாம் பண்ணணும். பண்ணலாம், கமர்ஷியல் ஆக்கலாம் அப்படின்னு கொண்டு போறீங்க. கமர்ஷியல் ஆக்கணுன்ற என் நோக்கம் இல்லைன்னா நிறைய பேரை கொண்டு போகணுங்க, நிறைய பேரை ரீச் பண்ண. அதுக்காக இந்த ராஜேஷ் மாதிரி சொக்கலிங்கம் நீங்க நினைக்கிற அவர் இந்த ஐயா வந்து போறாரு வந்தாரு. அவரு மிகப்பெரிய அவரு இங்க தமிழ்நாட்டுல கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய டாக்டர். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. 5 முதலமைச்சர்களுக்கு வந்து உயிரோட்டமா பாத்துட்டு இருந்தது. அவர் நம்ம குழுல வந்துட்டு இருந்தாரு. அவரை கொஞ்சம் மோடி நான் கொண்டு வரேன் திரும்ப. அவரு நானும் இங்க பாக்குறதுல, நானும் அதிகமா சந்திக்கிறதுல வராரு அப்பப்ப. ஐயா சார் வராரு, ஏதாவது இப்ப இது பார்த்தா அவரை மாதிரி அவருடைய இதெல்லாம் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம இது இன்னும் தளம் நாட்டுது. நிறைய ஆக்சுவலி நிறைய நண்பர்கள் புதுசா வந்துருக்காங்க. நிறைய இன்னைக்கு என்ன அட்லீஸ்ட் ஒரு 25 வந்துருப்பாங்களா இன்னைக்கு? 30 பேர் கிட்ட இருந்தாங்க. 30 இருந்தாங்க. இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஒரு 50 பேர் கொண்டு வரணும். அது ஒண்ணு